மிகவும் மிக முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு பேசுவதற்காக ஆண்டவர் என்னை அனுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தியை நான் பல மாதங்களுக்கு முன்பாகவே இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். அப்போது இந்த செய்தியை நம்ம எப்படியாவது பேசிடணும், எப்படியாவது ஜனங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு மனசில் நினச்சேன். ஆனால் அதுக்கு ஒரு சரியான நடத்துதல், ஒரு சரியான பர்மிஷன் அந்த மாதிரி கிடைக்கலன்னு வைங்களேன். ஆனால் நேற்றைய தினத்திலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபம் பண்ணி இந்த வார்த்தைக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இந்த வார்த்தையை பேசும்படியாக என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வைத்தார். அப்படின்னா நான் இன்னைக்கு பேச போகிற செய்தியினுடைய தலைப்பு தவறான தொடர்பு அப்படின்னு அதை வச்சுக்கலாமே. அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு ஆண்டவர் என்னிடத்திலே பேசும்படியாக என்னுடைய இருதயத்திலே வைத்தார். ஸோ இந்த செய்தியை எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நாமும் நம்முடைய பிள்ளைகளும் வந்துட்டோம் அப்படின்றத மறந்துடவே கூடாது. இந்த தேசத்தினுடைய ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எதற்காக போராடுறாங்க அப்படின்னா, எல்லாமே லீகல் அப்படின்றத கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு கூட்டம் போராடி அதில் நிறைய பேர் வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா இதெல்லாம் லீகலாக கொண்டு வந்துருங்க, இதை ஏன் ஒரு கேஸாக நீங்கள் ஃபைல் பண்ணணும், இதை ஏன் நீங்கள் ஒரு தப்பாக பார்க்குறீங்க அப்படின்னா, மேலை நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ரொம்ப லீகலாக மாறிடுச்சு. அப்படின்னா அது சரி அப்படின்னு மாறிடுச்சு. உனக்கு பிடிச்சிருச்சு அவனை கல்யாணம் பண்ணுன, அவ்வளோதான். பிடிக்கல அவனை விட்டுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற. நீ பிடிச்சிச்சு அந்த மனுஷியை கல்யாணம் பண்ண, இப்போ உனக்கு பிடிக்கல நீ இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணுற, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அதுக்காக நீ ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது அப்படின்னு மேலை நாடுகளிலே, பல நாடுகளிலே இப்படிப்பட்ட சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் கேட்டீங்கன்னு தெரில. கடந்த நாட்களிலே இந்தியாவிலுமே ஒரு சட்டம் என்ன பிறப்பிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பையன் இல்லைனா ஒரு பொண்ணு இல்லைனா ஒரு ஆண் ஒரு பெண்ணு சம்மதத்தோடு சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து தங்கினாலோ, ஒரு 10 நாட்கள் அவங்க ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தாலோ, அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சாங்க அப்படின்னா அவங்க பேரில் அவங்களுடைய பேரண்ட்ஸோ அவங்களுடைய சொந்தக்காரங்களோ யாருமே கேஸ் எல்லாம் போட முடியாது. ஒரு காலத்தில் அப்படி மனைவி தன்னுடைய கணவனாரை குறித்து இந்த மாதிரி தப்பா நடக்கிறாரு அப்படின்னு கேஸ் அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதற்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. நீ எப்படிப்பா அப்படி பண்ணலாம், இல்லைன்னா கணவன் கொண்டு போய் கொடுத்தா நீ எப்படி இப்படி நடக்கலாம், ஒரு பையனோட நீ கல்யாணம் பண்ணி நீ ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கும்போது இப்படி நடக்கிறது அது லா இல்லை, அது தப்பானது, அதற்கு உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு என்று கொடுத்துட்டு இருந்தா இந்த சட்டம் இப்போ மாற்றப்பட்டு இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் ஒரு ஆண் அவங்க 2 பேரும் சம்மதிச்சிட்டாங்க, அவங்க 2 பேரும் வாழணும்னு விருப்பப்பட்டாங்க, அவ்வளவுதான். அதற்கு விரோதமாக யாருமே எழும்பக்கூடாதுன்ற அளவிற்கு வர்ற அளவுக்கு கூட சட்டங்கள் மாற்றப்பட்டது. ஆனா உலகத்திலே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அது தப்பு இல்லை, அது தப்பு இல்லைன்னு அறிக்கை பண்ணுங்க, அதை சொல்லுங்க, நம்ம எப்படி மன கஷ்டத்தோட வாழ முடியும் அப்படின்னு ஒரு விதத்துல போராடினாலும் நம்முடைய பரிசுத்த வேதாகமும் அது தவறு அப்படின்னு தான் சொல்லுது. உலகமே அதை சரின்னு அங்கீகரிச்சாலும் இனி வருகிற கவர்மெண்ட், இனி வருகிற சட்டங்கள் ஒருவேளை திருத்தப்பட்டு இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய நாட்களிலே நீங்கள் வளரும் போது மேலை நாடுகளை போல அது ஒரு தவறு இல்லை அப்படின்னு உலகத்தில் அதுக்கு வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பரிசுத்த வேதாகமும் என்ன சொல்லுதுன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி தான், தள்ளி விடுதலை ஆண்டவர் வெறுக்கிறார், விபச்சார முகாந்திரத்தினாலே ஒழிய. அப்படின்னா ஒருவேளை அப்படிப்பட்ட பாவத்திலே சிக்கி இருக்கிற அந்த கணவனை விட்டு அந்த மனைவியை விட்டு நீ வரலாம், ஆனாலும் மன்னிக்கிறதற்கு உங்களுக்கு இருதயம் இருந்தா நீ மன்னிச்சு வாழு அப்படின்னு தான் ஆண்டவர் பேசுறாரே தவிர, மற்றபடி கணவன் மனைவி பிரிவதற்கு வேதம் நமக்கு ஒத்துக்கவே இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷி தான் அப்படின்றத தான் ஆண்டவர் நியமிச்சது. அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் தவறுதான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் உலகத்துல இருக்கிற எத்தனை பேர் சரின்னு சொன்னாலும் நான் நம்புறேன் அதற்கு பின்பாக கண்டிப்பாக ஒரு விளைவு இருக்கும் என்கிறதை நீங்க மறந்துடவே கூடாது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருக்காக இந்த வார்த்தை ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல, ஆனால் நீங்கள் யாராவது ஒருத்தர் அப்படிப்பட்ட தொடர்புகளிலே நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் வெளியே அதிலிருந்து வராவிட்டால் பெரிய ஆபத்துகளை நீங்க சந்திக்க முடியும். இன்றைக்கு நான் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு பேசுகிறேன். அப்படி என்று சொன்னால், தவறான தொடர்பினால் உண்டாகிற 3 விதமான ஆபத்துகள்.
அப்போ இந்த தவறான தொடர்புனா என்ன அப்படின்னா, நம்பர் 1 முதலாவதாக நீங்க மறந்துடாதீங்க, இன்னொருத்தருக்கு மறைத்து செய்கிறது எல்லாமே தவறான தொடர்புக்கு சம்பந்தப்பட்டது. ஒரு வாலிப பிள்ளை ஒரு அம்மா அப்பாவுக்கு மறைச்சு ஒருத்தர்கிட்ட பேசுறீங்களா, ஒருத்தர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா, ஒருத்தரோட போய் நீங்க தங்குறீங்களா, ஒருத்தரோட பைக்ல நீங்க வெளியே போறீங்களா அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம நீங்க செய்கிற அந்த காரியம் அப்படி தவறான தொடர்புக்கு சமம். அதே போல கணவனுக்கு தெரியாமல் மனைவி யாரிடத்திலாவது பேசினா, மனைவிக்கு தெரியாமல் கணவன் யாரிடத்திலாவது பேசி கொண்டிருந்தா அது நல்ல தொடர்பு இல்லை. பாஸ்டர், என் மனைவி ஆகுனா எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவா, என் கணவனாரி ஆகுனா எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவாங்க, நான் போய் அவருக்கு முன்னாடி எப்படி பேச முடியும், எப்படி சொல்ல முடியும், நான் நல்லவங்க தான், நான் நல்ல ஆள் தான், நான் அப்படியெல்லாம் கிடையாது. நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு நபரோடு நீங்க கண்டினியூவாய் நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் அது தவறான தொடர்புக்கு சம்பந்தம் உள்ளதுதான். அதற்கு கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அந்த உறவை ஒரு நாளும் ஆண்டவர் தட்டி கொடுக்க மாட்டாரு. அந்த உறவை நான் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் முன்பாகவும் பப்ளிக்கா எல்லாருக்கும் முன்பாகவும் முன்னாடி செய்ய முடியாத எல்லாமே ஒரு விதத்திலே தவறான தொடர்புக்கு சம்பந்தப்பட்டது. ஆனா வெறும் பெண்ணும் ஆணும் மட்டும் சொல்லல, சில ஆணுமா இருந்தா கூட சரிதான், பெண்ணுமா இருந்தாலும் சரிதான். சில காரியங்கள் சில மனிதர்களுக்கு நம்ம மறைக்கவே முடியாது. அதை மறைச்சோம்னா கண்டிப்பா சொல்றேன், அதனுடைய விளைவு வித்தியாசமாய் நீங்கள் பார்க்க முடியும். வித்தியாசமா தான். அதை நீங்க எப்படி பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, சர்ச்சுக்கு இந்த பிரசங்கம் தேவையா பாஸ்டர், அப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நானும் அதான் இந்த செய்தியை எடுத்து வைத்து பல மாதங்கள் தடுமாறினேன். கண்டிப்பா இது நம்ம திருச்சபைக்கு தேவைப்படாது, நமக்கு எதுக்கு தேவைப்படும். ஆனா இல்ல ஆவியானவர் என் உள்ளத்திலே தெளிவாய் கர்த்தர் உணர்த்தினார். நான் ஒரு நாள் இந்த சரி கொஞ்சம் எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம், நம்ம வாக்கிங் பண்றதே இல்லை, அதனால நம்ம கண்டிப்பா நம்ம வாக்கிங் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாள் நம்ம ரொம்ப பிரயாசம் எடுத்துட்டு, சரி நம்ம சும்மா வாக்கிங் பண்ணா நல்லா இருக்காது, இந்த ஜனங்கள் வாக்கிங் பண்ற இடத்துல போய் அப்படி வாக் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த சிவானந்த காலனி பக்கத்துல ஒரு நாள் நான் கொண்டு போய் என் வண்டியை விட்டுட்டு, அங்கே நிறைய பேர் வாக் பண்ணுவாங்க அந்த ரோட்ல. அப்போ நான் அதுக்கு ஆயத்தப்படும் போது அவங்க நம்ம திருச்சபைக்கு வர்றவங்க எல்லாம் கிடையாது, ஆனா நான் ரொம்ப நல்லா அவங்கள பார்த்துருக்கிறேன். அவங்க குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும், அவருடைய கணவனாரை தெரியும், அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் எனக்கு தெரியும். அப்போ நான் கொண்டு போய் வண்டியை நிறுத்தின உடனே அவங்க இந்த ஸ்கார்ப் எல்லாம் கட்டியிருந்தாங்க, முகத்துல மாஸ்க் போட்டு மூடினாங்க. ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க வண்டி தெரியும், அவங்கள தெரியும். அவங்க கொண்டு நிறுத்திட்டு அவங்க அந்த பைக்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் தாண்டி ஒரு நபர் வந்தார். அவங்கள்ட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து காலையில் 5 மணிக்கு அந்த ரோட்டில் நடக்கிறாங்க. 5 o'clock 5 மணிக்கு அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு நடக்க ஆரம்பித்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 6-6:15 மணி இருக்கும் பாருங்களேன். நான் அங்கிருந்து கிளம்பும் போது 6:15 மணி வரைக்கும் 2 பேருமே அந்த நடந்து வாக்கிங் பண்ணி அவங்க வாக்கிங் பண்ணி பேசிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு சிரிச்சுட்டு போனாங்க. ஆனால் அது அவருடைய கணவனார் அல்ல, இவருக்கும் இவர்கள் மனைவி அல்ல. சரி, ஒருவேளை சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம், நண்பர்களா கூட இருக்கலாம், சரி நம்ம அப்படியெல்லாம் தப்பா. ஆனாலும் இவ்வளவு மணி நேரத்தில் காலையிலே எழும்பி இத்தனை மணி நேரம் ஒருத்தரோட நடந்து பேசும்போது உலகம் பார்த்தா தப்பா நினைக்காதா? அப்படி நிறைய கேள்விகள் எனக்குள்ள ஓடிட்டே இருக்குது. அது தாண்டிருச்சு. ஒரு 2-3 நாட்கள் தாண்டின உடனே அவர்கள் ஒரு ஏரியாவிலேருந்து வண்டியை எடுத்துட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது அவங்க தன்னுடைய ஃபோனில் பேசுறாங்க. காலையில் 4:30 4:30 மணிக்கு அவங்க ஃபோனில் பேச ஆரம்பித்தவங்க அந்த போய் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் அவங்க பேசிட்டே போனாங்க. அப்போது எனக்கு அது சரியா எனக்கு படலை. ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் எழும்பின புயல்கள் நான் பார்த்தேன். அது அப்படி போச்சுன்னு வைங்களேன். அப்போது நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள், கணவனாருக்கு தெரியல, சில மனைவிக்கு தெரியல, ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் கண்டிப்பாக பார்க்குறாரு, ஆண்டவர் கண்டிப்பா பார்க்கிறாரு. அதனால இந்த மாதிரி தவறான தொடர்பிலே இருக்கிற எந்த நபரா இருந்தாலும் நீங்க மனம் திரும்பாவிட்டால், நீங்க மாறாவிட்டால், நீங்கள் அதை விட்டு விடாவிட்டால் பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க கூடும். நீங்கள் நம்பர் 1 முதலாவதாக வேதத்திலிருந்து ஒரு 3 நபர்களை உங்களுக்கு காமிச்சு ஒரு 3 காரியத்தை உங்களோட சொல்லி நான் ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமா? நீங்கள் முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை சத்தமா வாசிக்கலாமா?
16ஆம் அதிகாரம் 16வது வசனம், இப்படி அவனை தினம் தினம் தன்னுடைய வார்த்தைகளாலே அலட்டி கொண்டு இருந்ததினால் சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்துமா விசனப்பட்டு. நன்றாய் எல்லாரும் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. சிம்சோன், எல்லாரும் என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன பாருங்க, நீங்க ரொம்ப கவனமா இதை கவனிக்கணும். வாலிப பிள்ளைங்க வந்து கண்டிப்பா நீங்க கவனிங்க, இது உங்களுக்கு தேவையான ஒரு சத்தியம். இங்கே இந்த சிம்சோன் என்கிற நபரை குறித்து உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாய் அறிந்தது. சின்ன வயசுல இருந்தே ஆண்டவர் வந்து அவனை அபிஷேகித்தார். ஒரு நசரேயனாக ஆண்டவர் அவனை அபிஷேகித்தார். அவனுக்கு ஒரு விசேஷித்த வரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவன் கழுதையினுடைய தாடை எலும்பிலே 1000 பேரை கொன்றான். பட்டணத்துடைய நிலைக்காலை வாசலோடு தூக்கி கொண்டு போய் அவன் மலையின் மேல் ஏறி போனான். இப்படி சிம்சோன் மூலமாய் ஆண்டவர் பண்ணினதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு பெரிய ரொம்ப பெரிய காரியத்தெல்லாம் ஆண்டவர் அவன் மூலமாய் ஆண்டவர் கட்டளையிட்டார். இவனுக்கு நசரேன் அப்படின்னு சொன்னா அவன் வந்து மேரேஜ் ஆகக்கூடாத ஒரு கிருபையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அப்படின்னா அன்னகர்கள் ஆண்டவரால அன்னகர்களாக அபிஷேகிக்கப்பட்டவர்கள் உண்டு, தங்களை அன்னகர்களாக ஆக்கினவர்கள் உண்டு. கவனிங்க, 2 விதமா இருக்கிறாங்க. ஒண்ணு, ஆண்டவரே அவர்களே பிறக்கும் போதே அவங்களை எப்படி வச்சிருக்கிறாருன்னா அன்னகர்களாக, அப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்காக கர்த்தரை அபிஷேகித்தார். சிலர் வந்து வளர்ந்ததுக்கு பிறகு இல்லை எனக்கு வேண்டாம் கல்யாணம் வேண்டாம்னா அவர்களே எடுக்கிற பொருத்தனை. ஒருவேளை அவர்களே எடுக்கிற பொருத்தனையில் அவங்கள் தவறலாம். ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு பிறக்கும் போதே அந்த அபிஷேகத்தை கொடுத்திருப்பாரானால் கண்டிப்பா அதற்குரிய கிருபையும் ஆண்டவர் தருவாரு. ஆனா இவ எல்லாத்தையும் மறந்தாச்சு. இப்போ வந்து அவர் வந்து இந்த சிம்சோன் வந்து பெண்கள் விஷயத்துல வந்து ரொம்ப வீக்கான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாமே. அவனுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிச்சு கொண்டிருந்தீங்கன்னா அவனுடைய விழுகையே எங்கன்னா பெண்கள் விஷயத்துல தான் அவனுடைய விழுகை. பெண்ணை கண்டு, அந்த ஸ்திரீயை கண்டு, அங்க கண்டு பார்த்து அப்படின்னு சொல்லி லைனா வந்துட்டே இருக்குது. இப்ப கடைசியில யார்கிட்ட மாட்டுறான்னா, வேதம் சொல்லுது தெளிலாள் என்கிற, அவளை கொஞ்சம் நல்லா சொல்லல, ஒரு அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒருத்தி அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே தன்னுடைய இருதயத்தை கொடுத்தாங்க. அவன் பயங்கரமா பேசுறா, அவனுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறா. அப்போ ஆரம்பத்துல அந்த நபரை அவனுக்கு சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது, டைம் போனதே தெரியல, அவ்வளவு ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது நாட்கள் தாண்ட 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 அந்த சிம்சோனுடைய கள்ள உறவு அவனை எப்படி கொண்டு போய் விட்டுச்சுன்னா, சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்துமா விசனப்பட்டுருச்சு. அப்படின்னா தற்கொலை பண்றதுக்கு நினைக்கிறான். செத்தா பரவாயில்ல, நான் ஏன் உயிரோட வாழ்றேன், உயிரோட வாழ்றதுக்கு செத்தா பரவாயில்லையே, நம்ம முடிஞ்சு போனா பரவாயில்லையே, தற்கொலை பண்ணணும்னு தோன்றுது. ஆனா தற்கொலை பண்றதுக்கு பலன் இல்லை. அவன் இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதற்கு விருப்பமே இல்லை. நல்லா கவனிங்க, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ரொம்ப கவனமா இருங்க. நம்பர் 1, முதலாவதாக நீங்க வந்து 1000 காரணங்களை சொல்லலாம். என் மனைவி என் கூட இல்லை, என் கணவனார் என் கூட இல்லை, என்னை நான் இப்படி ஒரு சூழ்நிலையில சிக்கி இருக்கேன், என் மேனேஜர் அந்த மாதிரி, என்னுடைய தலைவன் அந்த மாதிரி. நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், இது தவறான உறவுக்கு நீங்க எந்த விதமான கருத்தையும் உங்க பக்கத்துல சொல்லவே முடியாது. கர்த்தரிடத்துல அந்த சூழ்நிலையை சொல்லவே முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, யோசேப்பை நம்முடைய கண்களுக்கு முன்பாய் காண்பித்து, அப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா உன் உயிர் போனா கூட பரவாயில்ல, நீ செத்தா கூட பரவாயில்ல, உன்னை சிறைச்சாலையில போட்டா கூட பரவாயில்ல, அங்க இருந்து நீ ஓடிருன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. சாமுவேல் இடத்துல சொன்னது மாதிரி தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஏலியின் பிள்ளைகள் அந்த அசுத்தமான பாவத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது நீ பரிசுத்தமா வாழுன்றதுக்காக தான் சாமுவேலை கர்த்தருக்கு முன்னாடி வச்சிருக்கிறார், நமக்கு முன்னாடி. அதனால சிலர் காரணம் காமிக்கிறாங்க. எங்க வாழ்க்கை வாழ்ந்தா தானே தெரியும் உங்களுக்கு, எங்களை மாதிரி தனியா இருந்தா தானே தெரியும், எங்களை மாதிரி ஒரு மேனேஜர் டார்ச்சர் பண்ணா தானே தெரியும், எங்களை மாதிரி ஒரு ஓனர் வந்து கைக்குள்ள இது மாதிரி வச்சிருந்தா தானே எனக்கு தெரியும். நான் நினைக்கிறேன், ஒரு மேனேஜர் இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்காக 1000 வழிகளை திறப்பார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கவனிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் வழியை தருவார். அவங்க சம்பளம் கொடுக்கலன்னா அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை வாழ முடியாது, அதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் வித்துறேன், என் சரீரத்தை நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு எந்த ஆண் மகனும் எந்த பெண் மகனும் கண்டிப்பா சொல்ல முடியாது. என் என்னுடைய மனைவி 5 வருஷமா என் கூட இல்லை, என் கணவனார் 5 வருஷமா என் கூட இல்லை. பட் இல்ல 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 இல்ல, பரிசுத்தமாய் வாழ வேண்டியது, தவறான அந்த காரியங்களிலே ஈடுபடாமல் தங்களை காத்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய தலை மேல விழுந்த கடமை. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா முதல் தண்டனையை குறித்து வேதம் சொல்லுது, உங்களுடைய ஆரம்பம் சந்தோஷமா இருந்தாலும்
நீங்கள் முடியும் போது, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த காலங்கள் தாண்டும் போது நீங்கள் உயிரோட வாழணும்னு நினைக்கவே மாட்டீங்க. இந்த வசனத்தை நான் நினைக்கும் போது சில சில சூழ்நிலைகளை நான் நினச்சி பார்த்தேன், சில நபர்களை நினச்சி பார்த்தேன். உண்மையிலேயே அந்த தவறான தொடர்பில் இருக்கிற நிறைய பேர் வாழணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. வாழணும்னு சொல்லவே இல்லைங்க, சாகணும்னு தாங்க இப்போ சொல்கிறாங்க. அந்த தொடர்பு அற்று போயிடுச்சு, அந்த நபர் அற்று போயிட்டாங்க. எந்த நபர் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்களோ, எந்த மனுஷங்க அவங்களுக்கு ஜாலியாக அவங்கள்ட்ட பேசினாங்களோ, அதே நபர் இன்னைக்கு அவங்களுடைய உயிரை அப்படியே பறித்து எடுத்து நாளுக்கு நாள் அந்த மனுஷனால நான் சாகுறேன், அந்த மனுஷியால நான் சாகுறேன், அவளால் நான் சாவேன்னு இருக்கேன், அவன் என்னை கொன்றுவான் போலன்னு சொன்னதை என்னுடைய காதுகளால் கேட்டிருக்கிறேன். பிரதர், சிஸ்டர், அன்பு தகப்பனே, அன்பு தாயே, வாலிப தங்கச்சி, தம்பி, நீ ரொம்ப நினைவா நினைச்சுக்கோ. இன்னைக்கு தவறான ஒரு தொடர்பிலே அம்மா அப்பாவுக்கு தெரியாம, கணவனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, குடும்பத்திற்கு தெரியாம அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு, அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நபர் உங்க வாழ்க்கையில இருக்குமையானால், இன்றைக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற அதே நபர் உங்களுடைய உயிரை குடிக்கிற ஒரு நாள், உங்க உயிரை மாய்க்க பண்ண வைக்கிற ஒரு நாள் சீக்கிரமா வந்துடும். அதுக்குள்ள நீங்க மனம் திரும்பிடுங்க, அதுக்குள்ள நீங்க விட்டுருங்க, அதுக்குள்ள தூக்கி போட்டுருங்க. ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். ஆரம்பத்தில் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், உன்னை மகிழ்ச்சியா நான் வச்சுக்கிறேன், அப்படியே டைம் போறதே தெரியல, அப்படி பேச்சு, அப்படி ஒரு சந்தோஷம். அதான் நீதிமொழிகள் ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தெரியும். 9ஆம் அதிகாரம் எடுங்களேன். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கணும். மதியீனனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். ஹலோ, எல்லாம் சத்தமா இன்னொரு டைம் வாசிங்க. இங்க வருதா? இங்க பார்த்து கூட வாசிங்க. மதியீனனை நோக்கி திருட்டு தண்ணீர் என்ன பண்ணுமாமா? எந்த தண்ணி? வீட்டில் குடிக்கிற தண்ணி டேஸ்டா இருக்காது, ஆனா பக்கத்து வீட்டில் திருடி குடிக்கிறது எப்படி இருக்குமா மாமா? திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கிற அப்பம். ஹலோ, நிறைய பேருக்கு உள்ள இருக்கிறது ஆசீர்வாதமா தெரியாது, உள்ள இருக்கிறது சந்தோஷமா தெரியாது. ஆனா திருட்டு தண்ணி இருக்கு பாருங்க, அந்தரங்கத்தில் யாருக்கும் தெரியாம புசிக்கிற அப்பம் இருக்கு பாருங்களேன், அது அவங்களுக்கு என்ன கொடுக்கும்னா பெரிய ஆறுதலை கொடுக்கும், பெரிய சமாதானத்தை கொடுக்கும். நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. மறைவாய் யாருக்குமே தெரியாம, வாலிப தம்பி தங்கச்சி கேளு, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உன் வாழ்க்கையில கிடைக்குமானால் அதனுடைய முடிவு உன்னை மரணத்துக்கு நேரா நடத்தும், உங்களை மரணத்துக்கு நேராக கொண்டு போய்விட்டோம். வி கேர்ஃபுல். அது சந்தோஷமா தான் இருக்கும். அதான் மதுபானம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமாமா? ஹலோ, பைபிள் சொல்லுது, மதுபானம் பார்க்கறதுக்கு பளபளப்பாய் தோன்றும். பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கலாம், இது குடிச்சா நல்லா இருக்கும் போல தெரியுது, பளபளப்பா தோணும், அப்படியே சந்தோஷமா இருக்கும். ஆனா அதை குடிச்சு உள்ள போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வேலையை காமிச்சிடும். யாருன்ற அது கடைசியில பாம்பை போல என்ன பண்ணுமாமா? சீரும், வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ நம்பர் 1, முதலாவதாக எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கள், தவறான தொடர்பு உங்களை வாழ விடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, அந்த கான்டாக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது தவறான தொடர்பு வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். சிலருக்கு என்ன நினைப்பாங்கன்னா, பொண்ணை பார்த்தா தானே பிரச்சனை, நாங்கள் 2 பேரும் ஆம்பளைங்க தானே, நாங்கள் 2 பேரும் அப்படின்னா என்னன்னா, இது தவறான வாழ்க்கை இல்லை, சும்மா ஜஸ்ட் பேசுறது. அப்படின்னா நான் வந்து வெள்ளிக்கிழமை கூட சொன்னேன்ல, அதுக்கு என்னன்னா இந்த சோல்டை ஆத்தும பிணைப்பு, எதாமா ஆத்தும பிணைப்பு, சோல்டைன். இந்த சோல்டைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், 2 பசங்களாக தான் இருப்பாங்க ஆனால் விடவே மாட்டாங்க, 2 பிள்ளைகளாக தான் இருப்பாங்க ஆனால் விடவே மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகளையும் அப்படி தான், பேரண்ட்ஸ் சொல்கிறேன், கேர்ளாக இருந்தால் கூட உங்கள் பிள்ளை
ஃப்ரெண்டாக இருக்கிற பொண்ணு வந்து அந்த பொண்ணு லிமிட்டாக தான் இருக்கணும். இல்லை என் புள்ள பையன்கிட்ட யார்ட்டையுமே பேசுறது இல்லை, என் புள்ள ஒரு பிள்ளைகிட்ட தான் பேசிட்டே இருக்கிறா, அந்த புள்ள தான்மா டேஞ்சர். புரியுதா இல்லையா? என்ன இல்லை முறைக்கிறீங்க? அந்த பையன் தாங்க டேஞ்சரு. இல்லை நான் வந்து உலகத்தில் நடக்கிறத உங்களுக்கு முன்பாக பார்க்கறதுனால சொல்கிறேன். யாரா இருந்தாலும் ஒரு லிமிட் தாண்டி என்ன பண்ண முடியாதுன்னா போகக்கூடாது. அப்போ பைபிள் சொல்லுது நமக்கு தவறான உறவுகள் வந்து ஆரம்பத்தில் பெரிய சந்தோஷம் கொடுத்தாலும் முடிவில் அது என்ன பண்ணும்னா உங்களை வாழ விடாம உங்களை அழிச்சிடும். வேண்டாம், அந்த SMS வேண்டாம், அந்த வாட்ஸ்அப் வேண்டாம், அந்த பிக்சரை அனுப்ப வேண்டாம். அது கர்த்தருக்கு என்ன இல்லைன்னா பிரியமானதே இல்லை. ஆமே. சிலர் சொல்லுவாங்க நான் வந்து ஒரு 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 SMS பண்ணு மட்டும்தானே பண்றேன். எது? ஆனா SMS பண்றது பரவாயில்லம்மா, SMS பண்ணிட்டு 1 மணி நேரத்தில் டெலீட் பண்றீங்களே, அது ஏன்? எதுக்கு? ஏன் அந்த SMS பண்றது பரவாயில்ல, இல்லைன்னா அந்த பிக்சர் அனுப்புறது பரவாயில்ல, அந்த அந்த மொபைலை வந்து ஏன் லாக் போட்டு வைக்கணும்? அதை ஏன் ஓப்பனாக பார்க்க வேண்டியது? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இந்த பேரை மாற்றி மாற்றி சேவ் பண்ணுவாங்க பாருங்களேன். செல்ஃபோனில் மம் அப்படின்னு வரும். டே டே உன் மம்மி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படியா? என்ன ஸ்பெல்லிங் பாஸ்டர்? ஓ, அவனுக்கு அது உண்மையான அம்மா கிடையாது. அம்மா பேர் இல்லை, அது வேற யாரையோ ஒருத்தருடைய பேரை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்காரு. எத்தனை கில்லாடிங்க தெரியுமா? அப்படி மனைவி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் அப்படின்னு வரும். ஏங்க ராமச்சந்திரன் கூப்பிடுறான் அப்படின்னு. கட் பண்ணி விடு, நான் அப்புறம் பேசிக்கிறேன். ராமச்சந்திரன். அப்புறம் ராமச்சந்திரனுடைய மிஸ்டு கால் எடுத்து பார்த்தா ஒரு 50 ராமச்சந்திரன் இருக்கும். இந்த ராமச்சந்திரன் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான், நீங்க ஏன் எடுக்க மாட்டீங்க? 50 மிஸ்டு கால். அந்த ராமச்சந்திரனை நீங்க ஆன் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அது ஒரு ராமச்சந்திரியா இருப்பாங்க, அவர் ராமச்சந்திரனா இருக்க மாட்டான். அப்போ போன்ல பேரை மாத்தி விட்ட உடனே இது என் கணவனார் சந்தேகப்படுறாரு, என் மனைவி சந்தேகப்படுறாங்க, யார்கிட்ட பேசினாலும் என் மனைவிக்கு பிடிக்க மாட்டேங்குது, யார்கிட்ட பேசினாலும் என் கணவனாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் சொல்றேன் பிடிக்காததா ஏன் பேசுறீங்கன்னு கேட்கிறேன். எதுக்கு பேசணும்? பிடிக்காத சந்தேகப்படுறாங்கன்னா 10 டைம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க வேணாங்க, எனக்கு நீங்க என்னமோ அவங்கள்ட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல, வேண்டான்னு தோணுது, நீங்க நல்லவங்க தான் அவங்க கெட்டவங்க அப்படின்னு உங்கள்கிட்ட 10 டைம் சொல்லிட்டாங்க. சரி, ஒரு கணவனாருக்கு பிடிக்கலையே வேண்டான்னு போட வேண்டியதானே, ஒரு மனைவிக்கு பிடிக்கலையே வேண்டான்னு நிக்க வேண்டியதானே. உங்களுக்கு குடும்பம் முக்கியம் இல்லையா? உங்களுக்கு பிள்ளைங்க முக்கியம் இல்லையா? உங்களுக்கு கணவன் முக்கியம் இல்ல, உங்களுக்கு மனைவி முக்கியம் இல்ல. சோ அப்படி அந்த பேசுகிற நபர் தான் உங்களுக்கு முக்கியமா இருந்தா நான் சொல்றேன் எந்த மனைவி சந்தேகப்பட மாட்டாங்க, எந்த கணவன் சந்தேகப்பட மாட்டாங்க. கண்டிப்பா சந்தேகம். அது ஸ்கூல் ஃப்ரெண்டா இருக்கலாம், காலேஜ் ஃப்ரெண்டா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறவங்களா இருக்கலாம். கணவனாருக்கு பிடிக்காத மனைவிக்கு பிடிக்காம இன்னொரு நபருடைய இன்னொரு பர்சனுடைய அந்த பேச்சு வேண்டான்னு ஒதுக்குறவங்க தான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை, உண்மையா குடும்பத்தை நேசிக்கிறவங்க. அவங்க தான் குடும்பம் வேணும்னு நினைக்கிறவங்க, அவங்க தான் ஹஸ்பண்ட் வேணும் மனைவி வேணும்னு நினைக்கிறவங்க அவங்க தாங்க. மற்றவங்களை பொறுத்த அளவில் நான் சொல்றேன் ஆரம்பத்தில் அது தப்பா போராட்டாலும் முடிவில் அது உங்களை தப்பா தாங்க கொண்டு போய் விட்டுரும். ஒரு குடும்பத்துக்காக ஒரு மனுஷனை விட முடியல, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை விட முடியல, ஒரு மனைவிக்காக வந்து கூட கடந்த சொந்தக்காரங்களை விட முடியல அப்படின்னா நான் சொல்றேன் குடும்பத்தை கட்டுறதுக்கு வேற என்ன நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க? பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு வேற என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க? எதுவுமே பண்ண மாட்டீங்க நீங்க. அப்போ உங்களுக்கு குடும்பம் மனைவி எதுவுமே வேணாம், உங்களுக்கு அவங்க தான் முக்கியம். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. உங்களை அன்பா சொல்ற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க கஷ்டப்பட்டு நிக்கிறத பார்க்க விரும்பல, ஆண்டவர் விரும்பல. அதான் இன்னைக்கு பேசுறாரு. வாலிப தங்கச்சியா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் ரொம்ப கவனமா வாழு. வேண்டாம், அந்தரங்கத்திலே புசிக்கிற அப்பம் இன்பமா தான் இருக்கும், தண்ணீர் தித்திப்பா தான் இருக்கும், நீ மறைச்சு மறைச்சு செய்கிற எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட் எதுவுமே இருக்காது. ஆனா முடிவில் நீ வாழவே வேண்டான்ற அளவுக்கு உன்னை கொண்டு வந்து விட்டுரும். பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஸோ நம்பர் 2, ரெண்டாவதாக வேகமாக, அப்போ இந்த தவறான அந்த தொடர்பு இல்லைன்னா தவறான உறவினுடைய இரண்டாவது விளைவை குறித்து நம்ம வாசிக்க போறோம்.
எடுங்க. நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வருவீர்களே ஆனால் 11ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை, அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாப் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்தபோது அவனை பார்த்து, யோவாப் சுகமா இருக்கிறானா? ஜனங்கள் சுகமா இருக்கிறாரா? யுத்தத்தின் நற்செய்தியா என்று விசாரித்தான். கவனிங்க, எல்லாரும் கவனமா கவனிங்க. இதை நீங்க ரொம்ப இந்த 2வது பாயிண்ட் நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். இந்த இடத்துல தவறான ஒரு உறவிலே சிக்கினது யார் அப்படின்னா வேற யாரும் கிடையாது, ஆண்டவரோட நெருக்கமாய் நடந்த தாவீது. ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவன் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். லிசன் பண்ணுங்க, நீங்க கவனிங்க. சில நேரத்தில் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நினைப்போம். அவங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்கன்னு நினைப்போம். அவ்வளவுதான், அவங்க எந்த பாவமே செய்ய மாட்டாங்கன்னு நினைப்போம். கவனிங்க, ரொம்ப கவனமா கவனிங்க. தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு என்னவா இருக்கணுமாமா? எச்சரிக்கையா இருக்கணும். வாலிப தம்பிங்களுக்கு தங்கச்சிகளுக்கு சொல்றேன், கவனமா இருங்க. ஸ்பிரிச்சுவலா இருந்தா கூட அவங்கள நீங்க டிஸ்டன்ஸ் தான் வைக்கணும். ஸ்பிரிச்சுவல் தான் அவங்க ரொம்ப உபதேசம் பேசுறவங்க தான், அவங்க ரொம்ப பாட்டு பாடுறவங்க தான், அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க தான். ஆனா அவங்களுக்கும் மாமிசம் உண்டுன்றத நீங்க ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது. புரியுதுல நான் சொல்றது? இன்னைக்கு வெளியே இருக்கிறவங்களை குறித்து நான் பேசல, திருச்சபைக்கு உள்ளே இருந்து கஷ்டப்படுறவங்கள தான் நான் பேசுறேன். சில தேவையற்ற தொடர்புகள் எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? சர்ச்சு கொயர்ல, சர்ச்சினுடைய சண்டே ஸ்கூல் ஊழியத்தில். அதான் ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்லுவாரு, சர்ச்சே துக்கமா இருக்கும்போது நான் யாரையுமே கவனிக்க வேண்டியதில்லை, ஆனா சர்ச்சு சந்தோஷமா இருக்கும்போது நான் ரொம்ப கவனிக்கணும்னு சொல்லுவார். அப்படின்னா எந்த இடத்துல ஆடல் பாடல் கேட்குதோ, எந்த இடத்துல சந்தோஷம் அதிகமா இருக்குதோ அங்க பிசாசு களை விதைக்கிறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க. அதான் நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப இதா டூருக்கு அனுப்பாதீங்க. கல்யாணத்துக்கு போனா கூட நீங்க ஒரு லிமிட்டோட பிள்ளைங்களை வச்சு பேசி கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, எல்லா சந்தோஷமான நிகழ்ச்சியிலையும் அங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்றது மாதிரி பிசாசு முயற்சி எடுப்பான்னு ஒரு பரிசுத்தவான் பழைய பரிசுத்தவான் சொல்றாரு. இங்க தாவீது ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மேன். இவெல்லாம் தப்பு பண்ணுவாரா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இப்போ ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்துருச்சு. இவர் போகல. அதான் சும்மா இருக்கிறவனுடைய மைண்டு பிசாசனுடைய தொழிற்சாலைன்ற மாதிரி வீட்டில் ரெஸ்ட் எடுக்க உட்கார்ந்தாரு. மேலே உப்பரிகை போறாரு, ஒரு காட்சியை பார்க்குறாரு, பாவத்தில் இப்போ விழுந்துட்டாரு. இப்போ தப்பு பண்ணியாச்சு. கவனிங்க, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன், ஆண்டவருடைய பிள்ளை. இந்த ஒரே ஒரு தவறான உறவு இந்த தாவீதை எப்படி எல்லாம் கொண்டு போகுதுன்னு பாருங்க. நம்பர் 1, முதலாவதாக உரியா யுத்தத்தில் இருக்கிறாரு, யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. யுத்தம் முடியாம யார் ஒரு பர்சனலா அவங்க வீட்டில் டெத் நடந்தா கூட யாரும் வரமாட்டாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, ஆள் அனுப்பி உரியாவை கொஞ்சம் அனுப்பி விடுங்க அப்படின்னா சட்டத்தை மீறிட்டாரு. நம்பர் 1, முதலாவது தவறான தொடர்பு அந்த சட்டத்தையே என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ராஜா தான் சட்டத்தை கடைபிடிக்கணும், ராஜா தான் சட்டத்தை ஒழுங்கா கடைபிடிக்க வேண்டியது. ராஜாவே சட்டத்தை மீறிட்டாரு. ராஜா சட்டத்தை மீறினா சுத்தி இருக்கிறவங்க சட்டத்தை மீறாம இருப்பாங்களா? என்ன பெரிய சட்டம், நீ அனுப்பிவிடு. இப்போ உரியா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே என்ன விசாரிக்கிறாரு, நல்லா இருக்கியாப்பா, சந்தோஷமா இருக்கிறியா, அங்க இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, அப்படியே ஒண்ணுமே தெரியாதது மாதிரி அப்படியே பேச. அவரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எங்க போயிட்டு வா, வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. என்ன அளவுக்கு ஒரு 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 மனுஷனுடைய அந்த தவறான உறவு எப்படி நடத்துறது பாருங்க. நீ வீட்டுக்கு உடனே சரின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு முன்னாடி எதிர்த்து பேச முடியாம அந்த பக்கத்துல போனா ராஜா என்ன பண்ணாராமா, அவனுக்கு பின்னாடி நிறைய பரிவாரங்களை அனுப்புறாரு. ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை பழம், முந்திரி பருப்பு, பரிவாரங்கள் பின்னாடி போகுது. கேட்டாங்களா யாராவது? நீங்க ராஜா போய் ஒரு தனியா வேலை செய்கிற ஒரு மனுஷனுக்கு அவன் வீட்டுக்கு வரும்போது பின்னாடி இப்படி, நான் சொல்றேன் அதான் புத்தி பேதலிச்சுன்னு சொல்றாங்கல்ல, உண்மையிலேயே
அந்த ஒரே ஒரு தவறு நிமித்தம் தாவீதுடைய புத்தி பேதலிச்சுங்க. நம்மளா இருந்தா அனுப்புவோமா? எல்லாரும் வீட்டு வாசல்ல கொண்டு போய் தட்டோட நின்றுட்டு இருக்காங்க, ஆனா யார் வரல? ஊரியா வரல. ஏன் என்ன இன்னும் போலேன்னு கேட்டா அவன் ஒன்னும் சொல்றான், ராஜா நான் எப்படி போவேன், அங்க இருக்கிறவங்க எல்லாம் அத்தனை சோறு தண்ணி இல்லாம நம்முடைய தேசத்திற்காக பாடுபட்டு உழைச்சிட்டு இருக்காங்க, அவங்க அப்படி கஷ்டப்படும் போது நான் போய் என் மனைவியோட சந்தோஷமா இருப்பேனா, நான் சாப்பிட்டு சுகமா இருப்பேனா? வேண்டாம் வேண்டாம், நான் போறதில்லை. இப்போ இவருக்கு இந்த ஐடியாவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. குறுக்கு புத்தி. அதான் அந்த கவனிய தவறான ஒரு காரியத்தை சூஸ் பண்றவங்களுக்கு புத்தி எங்க போதுப்பாங்க, அடுத்து யோசிக்கிறான், இவன் இதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேங்கிறான், திருப்பி இவனை என்ன பண்ணலாம், ஒரு பிளான், ஒரு ஐடியா. உடனே அவனுடைய மனசுல என்ன ஐடியா உதிக்குது அப்படின்னா, இவனுக்கு வயிறு நிறைய குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்தோம்னா போத தலைக்கேறி எங்க போயிடுவான், வீட்டுக்கு போயிடுவான்னு சொல்லி ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன் இப்ப என்ன வாங்கி கொடுக்குறாரு? அவன் கேட்கிற திராட்சரசத்தை கொடுங்கடா, அவனை ஃபுல்லா குடிக்க வைங்கடா. ஆனா நான் நம்புறேன், உரியா வந்து நில தடுமாறினாலும் நான் எங்க போக மாட்டேன். அதுவும் ஃபெயிலியர். சே, இனி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா, கடைசியில் தவறான அந்த தொடர்பு அவனை கொலை செய்ய கூட தயங்கலைங்க. நல்ல சேவகன், உண்மையான சேவகன் ஒரு லெட்டரை எழுதுறாரு. உரியா வரான், யுத்தம் நடக்கும்போது முன்னாடி நிப்பாட்டுங்க, எப்படியாவது முன்னாடி நிப்பாட்டி எதிரியுடைய பட்டயம் அவன் மேலே விழணும், அவன் செத்து போனா நல்லா இருக்கும், அவனை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி தனக்கு கீழே இருந்த ஒரு அசிஸ்டண்ட, தன்னை நேசிச்ச, தன்னுடைய தேசத்துக்கு பாதுகாப்பு இருந்த அவனுடைய கையில லெட்டரை எழுதி கொண்டு போய் கொடுன்றாரு. கடந்த மாதங்களை நீங்க வாச்சிருப்பீங்க, கேரளாவில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கொல்லணுன்றதுக்காக பாம்பை வீட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டார். ஏற்கனவே பாம்பை ஒரு டைம் விட்டு அந்த புள்ள அதை கண்டுபிடிச்சு பாம்பு வந்துருச்சுன்னு சொல்லி அடிச்சு கொண்டாங்க. ரெண்டாவது டைமும் பணம் கொடுத்து பாம்பு போய் கடையில் வாங்கிட்டு வந்து அந்த புள்ள படுத்திருக்கிற ரூம்ல விட்டு அந்த பொண்ணை அந்த பாம்பு கடிச்சு அந்த புள்ள செத்து போயிருச்சு. நீங்க எத்தனை பேர்? அப்போ தவறான உறவனுடைய முடிவு கவனிங்க, உங்களையே மறக்க பண்ணும், உங்க ஸ்தானத்தை மறக்க பண்ணும், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே மறக்க பண்ணும். அம்மாவை மறப்பாங்க, அப்பாவை மறப்பாங்க, கணவனாரை மறப்பாங்க, மனைவியை மறப்பாங்க, சொந்தக்காரங்களை மறந்துடுவாங்க, சர்ச்சு ஞாபகம் வராது, ஊழியம் ஞாபகம் வராது, தன்னுடைய மதிப்பு ஞாபகம் வராது, தன்னுடைய வேலை ஞாபகம் வராது, எல்லாமே மறைஞ்சு அவங்க மனசுல ஒன்று மட்டும்தான் ஓடும், நான் நேசிச்ச இல்லைனா நான் பேசிட்டு இருக்கிற அந்த மனுஷனை, அந்த மனுஷியை அடையணும்னு உங்களை வழி நடத்தும். பி கேர்ஃபுல். இப்போ கொண்டு போய் கொடுத்துட்டான் பாருங்க அந்த லெட்டரை. கொடுத்த உடனே யோவாப் என்ன குறைஞ்சால் நான் நினைக்கிறீங்க? அதான் ராஜா கோடு போட்டாருன்னா யோவாப் ரோடே போட்டுருவாரு. சரியான கிரிமினல். அப்படின்னா அந்த யோவாப்பினுடைய சரித்திரத்தை ஒன்னொன்னா வாட்சி பார்த்தீங்கன்னா, தாவீதை தவிர வேற யாருமே யோவாப்பை சமாளிக்க முடியாது. அந்த அளவுக்கு சரியான வெயிட் பாட்டி. அதனால தான் மகன் சாலோமன் ராஜ்யபாரம் எடுக்கும்போது நைஸா காதுல சொல்லிட்டு போறேப்பா, உன்னை சுத்தி இருக்கிறவன் எல்லாம் நல்லா வந்தான், ஆனா எவன் தான் ரொம்ப மோசம், யோவாப்ப கொஞ்சம் கவனமா வச்சுக்கோ, ஓவரா விட்டுட்டேன்னா அவன் ஒன்னையே கொண்டுட்டு வந்து உட்காந்துருவான் அப்படின்னு சாலமன்ட்ட சொல்லிவிடும். அவ்வளவு ஒரு சரியான வெயிட்டான ஆள் தான் யாரு? இப்போ யார் கையில் லெட்டர் போகுது? நான் சொல்றேன், அந்த யோவாப்பு தாவீதை என்னங்க மதிப்பான்? இந்த செய்தியை நம்ம அவனுக்கு கொடுக்குறோமே, அவன் கிரிமினல் ஆச்சே, நம்ம இதை கொடுத்து விட்டா அவன் நாளைக்கு தப்பா நினைச்சான்னா நம்முடைய ராஜ்ய பதவி போயிருமே, நம்ம பேரு கெட்டு போயிருமே, ஏதாவது நினைச்சானா? ஒண்ணுமே யோசனை வரலங்க. அந்த களி மண்ணுக்கு எதுவுமே என்ன பண்ணல, கேட்கல. ஒருத்தர் சர்ச்சுக்கு வந்தாரு, வந்து பாஸ்டர் அவன் எனக்கு வேணும் பாஸ்டர், ரெண்டு கையை மேல தூக்கி சொல்றாரு, எனக்கு வேணும் இயேசுவே, அவன் எனக்கு வேணும். நான் உடனே கேட்டேன், அவன் எதுக்கையா வேணும்? அதுக்கப்புறம் அவங்க அம்மா பின்னாடியே ஓட்டுறான், பாஸ்டர் இவன் அந்த பொண்ணு பின்னாடியே திரியிறான் பாஸ்டர், அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு தூரம் போச்சு, அவளால் சொத்தை இழந்தான் பாஸ்டர், வேலையை இழந்தான் பாஸ்டர், இப்போ குடிகாரனா மாத்திரம். அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது, அவன் எனக்கு வேணும். நிச்சயமா சீரியஸா என்ன அழுகன்னு நினைக்கிறீங்க? அப்புறம் என் கால வந்து விழுந்து, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அவன் எனக்கு வேணும். எனக்கு சிரிக்கிறதா இல்லை இவருக்காக அழுது ஜெபம் பண்ணணுமா? ஆனால் துக்கமாக தான் இருந்துச்சு. என்ன அளவுக்கு ஒரு மனுஷனை அப்படி பாதிக்க பண்ணியிருக்கு பாருங்களேன். எல்லாம் இழந்தாச்சு,
ஆனால் நான் சொல்கிறேன் பிரதர், அதனால தானே பிரதர் இப்படி வந்திருக்கிறீங்க. நீங்கள் நல்லா வேலை செய்வீங்கல்ல பிரதர், ஏன் பிரதர் இப்படி இருக்கீங்க? வேண்டாம் பிரதர், அது கர்த்தருக்கு சித்தம் இல்லை பிரதர், விட்டுருங்க பிரதர், நம்ம ஜெபம் பண்ணோம். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க பாஸ்டர், அதை மட்டும் சொல்லாதீங்க பாஸ்டர், நோ மட்டும் சொல்லாதீங்க பாஸ்டர், வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க பாஸ்டர். உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரவே கூடாது. இதே நான் இப்போ என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அதோட 10 மடங்கு ஜாஸ்தியாக கொடுக்குறாரு அவர். அப்படி வரக்கூடாது அப்படின்றாரு. அப்போது ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இப்போ யோவாப் வந்து என்ன நினைப்பான் அப்படின்ற, இப்போ இந்த யோவாப் என்னன்னா பயங்கரமான கில்லாடியாச்சா, வாடா முன்னாடி நில்லுடா அப்படின்னு முன்னாடி நிற்க வச்சிட்டான். ஒரு காலத்தில் வேதம் சொல்லுது, தாவீது வேதம் சொல்லுது, தன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கறது கூட அவன் என்ன பண்ணலை சொல்லுங்க. யாருக்காக? ஆட்டுக்குட்டிக்கு ஆத்துமா இல்ல, உயிர் மட்டும்தான் இருக்குது. ஆனா அந்த உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி, இது ரெண்டும் வந்ததுக்கு அப்புறம் நான் என் கை வச்சு என் உயிரை கூட பணையம் வச்சு அதை ஒரே கிளியா கிழிச்சு அந்த ஆட்டுக்குட்டிய சிங்கத்தினுடைய வாயிலிருந்து என்ன பண்ண, ஒரு நாள் ஆண்டவருக்காக ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவனை கூட விடாம உயிரை காப்பாத்தினவன் இன்னைக்கு மனுஷன் ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா செத்தா கூட பரவாயில்லன்னு லெட்டரை எழுதி கொடுத்து அனுப்பிட்டான். சிஸ்டர், பிரதர், உங்க கேரக்டரை ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிடும். நீங்க கோவப்படுற ஆள் இல்லை, நீங்க எரிச்சல் அடைகிற ஆள் இல்லை, நீங்க ரொம்ப சாஃப்டான மனுஷன். ஆனா கள்ள தொடர்புல மட்டும் நீங்க சிக்கிட்டீங்கன்னா உங்க கேரக்டர் ரொம்ப, நீங்க சாஃப்டான உங்க மனுஷனை முரடனா மாத்திரும். நீ எப்படி பிரதர் முரடனா மாறின? நீ எப்படி சிஸ்டர் முரடனா மாறின? ஒரு முரட்டுத்தன்மை எப்படி வந்துச்சு உனக்கு? எப்படி வந்துச்சு? எப்படி இவ்வளோ அன்பான கணவனாரை எதிர்த்து பேச முடிஞ்சிருச்சு? எப்படி இந்த அன்பான மனைவியை எதிர்த்து பேச முடிஞ்சிருச்சு? உங்க தொடர்பு சரியில்லை, உங்க கனெக்ஷன் சரியில்லை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை. பாருங்க, யாராவது ஒருத்தட்ட போனாங்கன்னா கேரக்டர் மாறிடுது. சரி தாவீதே, நீ எப்படி பாருங்க, எப்படி பாருங்க. இப்போ முடிஞ்சிச்சு, அவன் கொன்னாச்சு. அவனை சாக கொடுக்கும்போது இன்னும் ஒரு 10-15 பேரை சாக கொடுத்துட்டாரு. இவனுக்கு தெரிஞ்சு போச்சு யோவாபுக்கு. இப்போ ஒருத்தர் அனுப்புறாரு, ராஜாவிடத்தில் போய் யுத்தத்தினுடைய செய்தியை சொல்லு, 10 பேர் செத்துட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே ராஜா என்ன பண்ணுவாரு? பயங்கரமா கோவப்பட்டுவாரு. அதனால நீ ஒண்ணு பண்ணு, அவர் கோவப்பட அப்படியே வாயை எடுக்கும்போது அடுத்து உடனே நீ என்ன சொல்லணும்னா, உம்முடைய அடியானாகிய உரியானும் செத்தான், உரியா செத்தான்னு சொல்லு, அவ்வளவுதான். ராஜா என்ன பண்ண மாட்டாரு. அதே மாதிரி நடக்குதுங்க. அவன் போய் சொல்றான், இந்த மாதிரி 10 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லும்போது, இல்ல வெயிட் பண்ணுங்க, உரியாவும் செத்துட்டான். அப்படியா? யுத்தம்னா முன்னாடி பின்னாடி நடக்கத்தான் செய்யும். 10 பேர் சாகிறதும் 10 பேரும் பிழைக்கிறதும் யாரு? தாவீது தன் ஸ்தானம், தன்னை சுற்றி இருக்கிற கமிட்மெண்ட், தன்னை சுற்றி இருக்கிற குடும்பம், தன்னை சுற்றி இருக்கிற ஊழியம், எதிர்காலத்திற்காக அவனுக்கு ஆண்டவர் வச்ச திட்டம், எல்லாத்தையும் ஒரே ஒரு தவறான உறவு அவருடைய சுக்குநூறம் உடைச்சிருச்சு. சிஸ்டர், கேர்ஃபுல் சிஸ்டர், ரொம்ப கேர்ஃபுல். விளையாட்டான்னு நினைக்காதீங்க, விளையாட்டான்னு நினைக்காதீங்க, விளையாட்டா நினைக்காதீங்க. பிள்ளைங்க எழும்பி, பிள்ளைங்களை நீ திட்ட முடியாது சிஸ்டர், பிள்ளைகளை திட்ட முடியாது. உங்க வாழ்க்கை தவறான வாழ்க்கையா இருக்கும்னா யாருமே பிள்ளைகளை ஸ்டிக் பண்ண முடியாது. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க எப்படி உங்களை திட்டினாலும் உங்களுக்கு மனசு கஷ்டம் இல்லைங்க. ஆனா நீ என்ன யோக்கியமா? நீ அப்படி பண்ணல, நீ அப்பாவுக்கு மறைச்சு இப்படி SMS பண்ணல, நீ அம்மாவுக்கு மறைச்சு இப்படி SMS பண்ணல. இந்த ஒரே ஒரு வார்த்தையை உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து கேட்டுட்டாங்கன்னா, நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்களை உங்க கண்ட்ரோல்ல நீங்க ஒரு நாள் கூட கொண்டு வரவே முடியாது. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை சந்தோஷத்தை கொடுக்காதுங்க. உங்க வாழ்க்கையில லட்சிய தாங்க உண்டு பண்ணும். பிள்ளைகளை நிறைய பேர் இஷ்டம் போல என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க, எங்க அனுப்பணும்னா அதில் அனுப்பிடுவாங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் பேசணும்னா பேச விடுவாங்க, இஷ்டத்துக்கு. கேட்டா போதும் உடனே சாங்ஷன், கேட்டா போதும் உடனே. ஒவ்வொரு அம்மா அப்பாவும் கவனமா இருங்க.
உங்க பிள்ளைகளை தயவு செய்து அவங்க இஷ்டத்துக்கு நீங்க விடாதீங்க. அவங்க விருப்பத்திற்கு விடுற அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் பத்தாது. அவங்களுக்கு ஞானம் பத்தாது. பிள்ளைங்க யாரும் என் மேல கோவிச்சுக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு நல்லது இது கெட்டது இதுன்னு கண்டிப்பா இந்த வயசுல உங்களால சூஸ் பண்ண தெரியாது. உங்க வேகம், உங்க பிளட், உங்களுடைய சிந்தனை வேற மாதிரி யோசிக்கும். நீ இஷ்டப்படுறது எல்லாத்தையுமே உங்க அம்மா அப்பா, உனக்கு எந்த அம்மா அப்பா பிள்ளைங்க இஷ்டப்படுறது எதுவா இருந்தா கூட நோ சொல்லாம எல்லாத்தையும் கொடுக்குறாங்களோ, எல்லாத்தையும் செய்யறாங்களோ, அவங்க பிள்ளைங்க வெற்றியா வாழ்ந்ததை நான் பார்க்கவே இல்லைங்க. சின்ன வயசுலயே குட்டியா இருக்கும்போது அந்த குழந்தை கத்துச்சுன்னு வைங்களேன், உடனே என்ன பண்ணுறோம், கொடுத்துரு. அவங்க இப்போ நிறைய பிள்ளைங்க கத்தியே சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க இப்போ? அதை இது இந்த டீன்ஸ் பிள்ளைங்க எல்லாம் கத்தி சாதிக்க மாட்டாங்க. எப்படி சாதிப்பாங்க தெரியுமா? அப்படி சாப்பிட வரியா, தூங்குறியா, போய் குளிக்கலாம், இல்லை டீ ஏதாவது வேணுமா, சரி உனக்கு இப்போ என்னதான் வேணும், நான் வெளியே போகணும். எல்லாத்துக்கும் வாய் இப்படி இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ளது வரும்போது மட்டும் உடனே இவங்க என்ன அடம் முடிக்கிறா, விடுங்க, கேட்குறா, அனுப்பி விடுங்க. இல்லை 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 இல்லை, இஷ்டத்துக்கு விடாதீங்க. நீங்கள் நல்லா வாங்கி கொடுங்க, நல்லா சாப்பிட வைங்க, உங்கள் பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருக்கட்டும். அதுக்காக தானே நம்ம நிறைய பேர் அவ்வளோ கஷ்டப்படுறோம். அதுக்காக தானே வாழ்கிறீங்க. உங்களுக்கு நல்லா இருக்கணும், அவங்க நல்லவங்களாக வரணும். அதுக்காக தான் திருச்சபை, அதுக்காக தான் யூத் மீட்டிங், அதுக்காக தான். எனக்கும் அப்படி தான். நீங்கள் எல்லாம் ஒன்றும் கெட்டு போகணும், நீ வண்டி ஓட்டக்கூடாது, நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கவே இல்லைங்க. நீ நல்லா வச்சுக்கோ, நல்ல வாகனத்தை வாங்கணும், கடவுளை நல்லா வைக்கணும், உன் காரில் நான் உட்காந்து ட்ராவல் பண்ணணும், நீ பெஸ்ட்டு கார் வாங்கணும், நீ ஒரு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ நல்லா ஊழியம் செய்யணும், நீ நிறைய பாடணும். நீ ரொம்ப கீழே போடும்போது எங்கள் பாஸ்டர் பென்ஸ் பாஸ்டர் தான் அப்படி ஒன்றை மேடையில் 10,000 பேருக்கு முன்னாடி நிற்க வச்சு கை தட்டும் போது நீ எந்த சர்ச் அப்படின்னு கேட்கும்போது நீ பாஸ்டர் பென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது பெருமை. அதை தான் நான் நினைக்கிறேன். ஆனால் உன் இஷ்டத்துக்கு உங்கள் அம்மா அப்பாவை நீ கைக்குள்ளே வச்சு பொம்மை மாதிரி நீ பண்ணாத. உன்னுடைய பக்கத்துக்கு உங்கள் அம்மா அப்பாவை இழுக்காத தம்பி தங்கச்சி. நீ அவங்க செய்யலைன்னா உடனே நீ வித்தியாசமானவனா மாறி கோவக்காரனா மாறி உங்கள் அம்மா அப்பா வேற வழி இல்லாமல் உனக்கு கீழ்ப்படுகிற மாதிரி நீ பண்ணாத. அது உனக்கு ஆசீர்வாத குறை. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ தாவீது இப்போ ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாருன்னா சந்தோஷப்பட்டார். இப்போ எல்லாரும் முடிச்சுட்டு வர்றாங்க. இவருக்கு ஏதாவது உணர்வு வந்துச்சா? எந்த உணர்வுமே வரல. இப்போ அந்த அம்மா மாசமாகி இப்போ குழந்தை பிறந்து அந்த குழந்தை மரணத்திற்கு எதுவாக, சாவுக்கு எதுவாக வியாதிப்பட்ட உடனே தான் இவருக்கு டக்குன்னு ஒரு யோசனை. அப்பவும் வரல. ஆண்டவர் யாரை அனுப்புறாரு? தீர்க்கதரிசி அனுப்புறாரு. பாருங்க, அந்த தீர்க்கதரிசி ஒரு ஸ்டோரி சொல்றாரு. பாருங்க என்ன டைரக்டர் நம்முடைய ஆண்டவர், எவ்வளோ பெரிய டைரக்டர். அந்த சமயத்திற்கு அந்த மாதிரி ஒரு டைரக்டரை பார்க்க முடியுமா? தீர்க்கதரிசி சொல்றாரு, எப்பா ஒருத்தர் இருந்தா, அவன் வீட்டில் உரம்பரை எல்லாம் வந்துச்சு, சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாச்சு, நிறைய பேர். அவன் வீட்டில் 1000 ஆடு இருக்குப்பா. இங்க திரும்பின ஆடு, அங்க திரும்பின ஆடு. உரம்பரைக்கெல்லாம் சமைச்சு போடுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து சமைச்சு கொடுத்துடலாம் எல்லாருக்கும். ஆனா இவன் 1000 ஆடு இருந்து 100 ஆடு இருந்து ஒன்ன கூட பிடிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, தன்னுடைய சொந்தக்காரங்களுக்காக அடிச்சு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஆனா அவனுடைய பக்கத்து வீட்டில் ஒரு ஏழை, அவனுக்கு எப்படி இருந்துச்சாமா, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. அது பிள்ளைய போல வளர்ந்துச்சுப்பா. அது குழந்தைய போல குளிப்பாட்டி அதுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு அதை முத்தம் கொடுத்து அதை வீட்டிலே படுக்க வச்சு மடியில் படுக்க வச்சு தாளாட்டி, அந்த மாதிரி ஆட்டுக்குட்டின்னா யாருக்கு பிடிக்கும்? கேட்கல. ஆண்டவர் எங்க போய் கனெக்ட் பண்றாரு பாருங்க. தாவீதுக்கு எதை பிடிக்குமோ இல்லையோ ஆட்டுக்குட்டியை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தான் மேய்ப்பன் அப்படின்னு சொல்றத எங்கேயுமே அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. அதை பெருமையாக தான் சொன்னான். ராஜாவா உட்கார்ந்து இருக்கும்போது கூட சொல்றான், ஆடுகளின் பின்னாடி அலைந்த என்ன கர்த்தர். அப்படிதான் அந்த ஆடு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் நான். அப்படின்னா தாவீதுக்கு ஆடுனா ரொம்ப பிடிக்கும். நீ அதுதானே பிடிக்கும், உனக்கு அங்கேயே சொல்றேன் நான் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு ஆடு செல்லமா, நான் நம்புறேன் அந்த 10 ஆடு, அந்த கொஞ்சம் ஆடுகளை அவங்க அப்பாவுடைய ஆடுகளை வளர்த்தும் போது நமக்கு நிறைய பேருக்கு இந்த ஆட்டுக்குட்டியை பிடிக்கும் பாருங்களேன். கண்டிப்பா தாவீது ஒரு ஆட்டுக்குட்டியை மடியில் எடுத்து வச்சு அப்படியே தடவி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். செல்லமா வளர்ந்துச்சு.
ஆனால் இந்த துன்மார்க்கனான இந்த மனுஷன் தன்னுடைய ஆடை 100 ஆடில் ஒன்று எடுக்காம அந்த செல்லமாக வளர்ந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அடித்து தனக்கு வந்திருந்த விருந்தாளிகளுக்கு சாப்பாடு போட்டுட்டான்னு சொன்ன அடுத்த நிமிஷத்தில் பிபி அப்படியே ஏறுது பாருங்க அவனுக்கு. யாரா அவன் யாரா இருந்தாலும் அவனை கொன்றணும், அவன் அவ்வளோதான், உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் தீர்க்கதரிசி பயப்படவே இல்லை. நீ ராஜாவா இருந்தானா கூஜாவா இருந்தால நீதாயா அவன். அப்பதான் கொஞ்சமாவது உரைக்குது. ஆட்டுக்குடிய சொன்ன உடனே, சிஸ்டர் பிரதர், நீங்க தவறான உறவுல போகும்போது எங்க கை வச்சாலும் நீங்க தாங்கிடுவீங்க. ஆனா சில இடத்துல ஆண்டவர் கை வச்சுட்டாருன்னா உங்களால தாங்கவே முடியாது. பிரதர் சிஸ்டர், கவனிக்கிறீங்கல்ல? நீங்க யாருக்காகவும் அழமாட்டீங்க. நீங்க கல் நெஞ்ச முடிய ஆளு. நீங்க அவ்வளவு சீக்கிரத்தில் அசர மாட்டீங்க. ஆனா தவறான உறவுல சிக்கி கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாயிட்டீங்கன்னா, சில இடத்துல ஆண்டவர் கை வச்சுட்டாருன்னா நீங்க கண்ணீர் விட வேண்டியது வரும் பிரதர். அதுக்காக தான் ஆண்டவர் முன்னாடியே எச்சரிக்கிறாரு. வேணாப்பா 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 வேண்டாம். நீங்க தாங்க மாட்டீங்க பிரதர், நீங்க தாங்க மாட்டீங்க சிஸ்டர். உங்களுக்கு எதுலையுமே போராட்டம் வந்துடாது, அதுல தான் சில டைம் வந்துடும். யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல. ஆனா நம்பர் 2, ரெண்டாவது, ஒரு தவறான உறவு. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன இருக்கு, உங்க எதிர்காலம் எல்லாத்தையும் மறக்க பண்ணி உங்க மூளையை ஃபுல்லா பிளைன் பண்ணி உங்களை ஒண்ணுமே யோசிக்க விடாம உங்களை உட்கார வச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் தாவீது மன்னிப்பு கேட்கிறான். மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்றான். உபவாசம் இருக்கிறான். 51வது சங்கீதத்தை எழுதுகிறான். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், இதோ நீர் என்னை யூசோப்பினாலே கழுவி சுத்தமாக்கும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். நீங்க இப்படி நடத்தினதுலேருந்து எனக்கு எல்லா சந்தோஷம் என்னை விட்டு போயிருச்சு ஆண்டவரே அப்படின்னா 51வது சங்கீதம் முழுவதும் அவன் கதறல் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்லிட்டார், சரி அவனை மன்னிச்சிடுறேன். ஆனா ஒண்ணு, சத்ரு தூசிக்கிறதுக்கு நீ காரணமா இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை செத்துரும். நம்பர் 2, ரெண்டாவது, நீ மறைவிடத்தில் செஞ்ச உன் பிள்ளை எழும்பி ஒளிப்பு இடத்துல செஞ்சிருவான். அவ்வளவுதான், மன்னிச்சிட்டேன். ஆனா நீ இந்த தவறான உறவுக்குள்ள போனதுனால அந்த பாதிப்பு, அந்த வலி நீ சாகர வரைக்கும் சுமந்து தாண்டா ஆகணும். வேணாம் பிரதர், வேண்டாம். நம்பர் 3, மூணாவதாக, தவறான உறவனுடைய விளைவை குறித்து தியானிச்சு முடிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 38ஆம் அதிகாரம் 38ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அநேக நாட்கள் சென்ற பின் சூவாவின் குமாரத்தியாகிய யூதாவின் மனைவி மரித்தாள். யூதாவினுடைய துக்கம் ஆறின பின் அவன் அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் ஆடுகளை மயிர் கத்தரிடத்திற்கு போனான். அப்பொழுது, உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறதுக்காக திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்ட போது, சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடினால் தன் கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடை தன் மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுக்கு முன்பாக உட்கார்ந்தார். கவனிங்க, கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிக்கிறீங்க, இந்த இடத்துல கவனிங்க, இதை உங்களுக்கு ஒரு விளக்கமா சொல்றேன். அப்படின்னா, யூதா அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார். யாக்கோபினுடைய பிள்ளைகள் இந்த யூதா அப்படின்ற ஒருத்தர். அப்போ இவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா, மரிச்சு போறாங்க, இறந்து போறாங்க. இந்த மனைவி இறந்து போறாங்க. தனக்கு மொத்தம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏர், ஓனான், சேலா அப்படின்னு 3 பசங்க இருந்தாங்க. அப்போ மூத்த பையனுக்கு தாமார் அப்படின்ற ஒரு பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஆனா நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது நீங்க எழுதி கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம், நீங்க எழுதி கொள்ளுங்கள். 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, இந்த ஏர் அப்படின்ற என்ன பண்ணனா,
கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனா இருந்தபடியினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அப்படின்னா இந்த யூதாவுடைய மூத்த பையன் சரியில்லை, இந்த மூத்த பையன் பொல்லாதவனா இருக்கிறதுனால இந்த அப்படின்றவனா ஆண்டவரே அடிச்சிட்டாரு, அவன் செத்துட்டான். இப்போ அவன் இறந்து போன உடனே இந்த தாமாரை அடுத்து யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னா அவருடைய அடுத்த மகன் ஓனான். நீங்கள் 8வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நீங்க வாசிக்கும் போது அங்க தெரியும், அந்த ஓனான் என்கிற அந்த மனுஷனுக்கு அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். கவனிங்க, இந்த ஓனான் யார் அப்படின்னு சொன்னா, இவனும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவனும் கர்த்தரின் பார்வைக்கு ரொம்ப பொல்லாப்பானதை செஞ்சான். இவன் என்ன செஞ்சான் அப்படின்றத பைபிள் தெளிவா சொல்லுது. அதை ரொம்ப டெலிபரேட்டா நம்ம சொல்ல முடியாது, ஆனாலும் வேதம் சொல்லி இருக்குல்ல, கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறானே, அப்போ நிறைய பேர் பேனர்ல போர்டுல எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னன்னா ஒரு வேர்டு எழுதியிருக்கும், புள்ளி ராஜாவுக்கு எய்க்ஸ் வருமா. இந்த விளம்பரத்தை பார்த்துருக்கீங்களா? அட பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கோம்ல. அப்போ ஒரு 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 10 நாள் 15 நாள் அப்படி அந்த கண்டினியூவா அந்த விளம்பரம் போயிட்டே இருந்துச்சு. அது கேள்விக்குறியா போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆன்சர் சொன்னாங்க. என்ன ஆன்சர் சொன்னாங்கன்னா, எய்ட்ஸ் வியாதிக்கு விழிப்புணர்வுடைய பேனர் அது. அப்போ அதுக்கு விழிப்புணர்வுக்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க கொடுக்குற பொருட்களை எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா எய்ட்ஸ் வியாதியிலிருந்து தடுத்துக்கலாம் உங்களை அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த விழிப்புணர்வு உண்டு பண்ணவங்க சில காரியங்களை நமக்கு அந்த படம் போட்டு அப்படி விற்கிறோம் அப்படின்னு எல்லாம் ஃப்ரீயா கூட அப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இந்த ஓனான் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஜீவனை தன்னுடைய வித்தாவை என்ன பண்ணான்னா தரையிலே ஊற்றினான் அப்படின்னு பைபிள் சொல்லும். ஸோ வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, நான் ஓப்பனாகவே பிள்ளைகளை மாதிரி சொல்றேன், ரொம்ப கேர்ஃபுல்லு. நீங்க கர்த்தருடைய பார்வைக்கு இது பொல்லாப்பானதா இருந்துச்சாமா. சிலர் குழந்தை பிறக்க வேண்டாம், எனக்கு பிள்ளைய பிறந்தா படிக்க வைக்க முடியாது, எனக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கு ஃபீஸ் இருக்காது, எனக்கு சின்ன சம்பளம், அதனால இந்த பிள்ளை பிறக்கிறத சிலர் ஜீவனை அப்படி அழிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பெரிய சாபம். பிள்ளைய கர்த்தர் பெற்றெடுக்க செய்யறாரா, அதை வளர்த்தக்கூடிய கிருபையை ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். எந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளையும் இப்படி ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. ஆண்டவருக்கு இந்த ஓனான் மேல பயங்கரமான அப்படி கோபம் ஆண்டவர் ஓனானே என்ன பண்ணிடுவாருன்னா அவனும் இறந்துருவான், செத்துருவான். இப்போ இந்த பொண்ணு எதுக்காக வெயிட் பண்ணுதுன்னா, அடுத்து யார் இருக்கான்னா சேலான்னு ஒருத்தர் இருக்கான். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த சேலாவை இந்த யூதா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்குவான். ஏற்கனவே 2 பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த பொண்ணுனாலேயே நம்ம 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அதான் இவர் ஐதீகம் பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் யாரு? பசங்க தப்பு பண்ணது யாரு? பசங்க அடிச்சது யாரு? கர்த்தர். ஆனா இந்த பொண்ணு தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ள இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம்னு நினைச்சிட்டு பொண்ணுட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நீ என் பையன் வளரட்டும், வளர்ந்ததற்கு பிறகு உனக்கு கல்யாணம் பண்ணி தர அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே இல்லை. இப்போ இந்த தாமார் என்ன பண்றாங்கன்னா, இந்த யூதாவுடைய மனைவி இறந்து போன உடனே இவர் மயிர் கத்தரிக்கிறதுக்காக இடத்தை விட்டு இடம் போறாரு. போகிற வழியில ஒரு தாசி மாதிரி அப்படியே மூஞ்சில முக்காடெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்த உடனே இவர் இந்த யூதா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு தப்பு அப்படின்னா தவறான அந்த பழக்கத்திற்கு அப்படி போய் அவங்கள கூப்பிட்டு அங்க வேசித்தனம் நடக்குது. நாட்கள் தாண்டிருச்சு. அப்ப அந்த பொண்ணு கேக்குது, எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னு கேக்குது. இவன் கையில பணம் இல்லை. உடனே அவன் என்ன பண்றான்னா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே உனக்கு கொடுக்கறதுக்கு. அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு 2 பொருளை எனக்கு கொடுங்க, நான் அதை வச்சுக்கிறேன், நீங்க எனக்கு பரிசை கொடுக்கும்போது நான் அதை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி அவனுடைய முத்திரை மோதிரத்தை அந்த கோலையும் அவன் வாங்கிடுவான். இவளுடைய பிளான் வேற, வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடும். ஆனா இவன் ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா நீ ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கும், அவளுக்கு கொடுத்து என்னுடைய மோதிரத்தையும் கைக்கோலையும் வாங்கிட்டு வான்னு அனுப்பிவிடுவான். அவன் போய் ஊர் ஃபுல்லா தேடுவான், அவளை கண்டுபிடிக்கவே முடியாது. திரும்பி சொல்லுவான், ஐயா இந்த மாதிரி நான் கண்டுபிடிக்கவே இல்லை அவளை. உடனே அந்த இடத்துல நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவோம். யூதா என்ன சொல்லுவான்னா, சரி போனா போட்டும் பிரச்சனை இல்லை, பட் இதனால நமக்கு ஏதாவது அசிங்கம் வராம இருந்தா அது போதும், முத்திர மோதிரமும் கோலும் போறதை பற்றி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. ஆனா திடீர்னு ஒரு நியூஸ் வருது, மாமனாருக்கு உங்க மருமகா கர்ப்பமா இருக்கா, மாசமா இருக்கான்னு. உடனே யூதா யாரை கூப்பிட்டாருன்னா பஞ்சாயத்தை கூப்பிட்டாரு. ஹே எல்லாரும் வாங்க, இவதான் ஏற்கனவே அவன் மேல இவருக்கு என்ன இருக்கு, ஒரு கோவம் இருக்கு. என்ன கோவம் அப்படின்னா, என் பிள்ளைங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி 2 பேரையும் முடிச்சுட்டாய்வா.
மூணாவது ஒருத்தனையும் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டா இது கரெக்டான டைம். அவ்வளவுதான், இவ தலை மேல கெட்ட பட்டத்தை சூட்டி அவ்வளவுதான் கல்யாணத்தை தடுத்து போட்டு அவனுடைய மூணாவது குமாரன் சேலா அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணான்னு நான் அப்படிதான் நினைக்கிறேன். அவன் மனசுக்குள்ள ஒரு அப்பாவா இருந்தா அப்படித்தானே ஓடும். மனசுக்குள்ள பெரிய கற்பனை ஓடிட்டு இருக்குது. கிடைச்சா நமக்கு வாய்ப்பு, கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம், எப்பரா தப்பிக்கலாம் இருந்தோம். கடைசியில் இவ இப்படியே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்டி இப்ப இருக்கும்போது இந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, யார் காரணம், யார் செஞ்சா, நீ என்ன பண்ணன, சும்மாவா கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணா எப்படி கேட்டிருப்பாங்க. உடனே அவ சைலண்டா மடியில இருந்து எடுத்து மோதிரத்தை கொடுத்து, இது யாருடையதுன்னு பார்த்து சொல்லுங்க, இவர் தான் இந்த குழந்தையினுடைய அப்பா. இப்ப மோதிரத்தை பார்த்தா யாருடையது சொல்லுங்க? மாமனாரோட மோதிரம். எப்படி இருந்திருக்கும்? அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தன்னுடைய மருமகளை எப்படியாவது விட்டுலான்னு நினைச்சாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை விட நான் தாமா மோசம், உன்னை விட நான் தாமா மோசம். அன்னைக்கு தலை குனிஞ்சவர் அதுக்கப்புறம் தலை நிமிரவே இல்லை. ஒரே ஒரு மாமிசை இச்சை, பிரதர் உங்களை தலை குனிய வச்சிரும், பிரதர் தலை குனிய வச்சிரும் சிஸ்டர். பி கேர்ஃபுல். தவறான உறவனுடைய மூணாவது விளைவு என்ன தெரியுமா? தவறான உறவுடைய மூணாவது விளைவு என்ன? உங்க பேரை எந்த பேருனாலும் சீக்கிரமா சம்பாதிச்சிடலாம் சிஸ்டர், பிரதர். ஆனா தவறான உறவுல ஒரு டைம் சிக்கி உங்க பேரை கெடுத்துட்டீங்கன்னா அது காலம் முழுதும் சில நேரத்தில் அழிக்கவே முடியாது பிரதர். அழிக்கவே முடியாது, யாரும் மறைக்க முடியாது, யாரும் மறைக்க முடியாது. ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு ஜெபித்து நான் முடிக்கிறேன். எங்க ஊர்ல ஒரு பெரிய மிலிட்ரி மேன், நல்ல மிலிட்ரி மேன். அந்த மிலிட்ரி மேன் மிலிட்ரியில் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் இந்த சாராய பாட்டில் கொடுப்பாங்க பாருங்க. எங்கள் அப்பாவுக்கு ப்ரொவைட் பண்ணுறதே அவர் தான். இது எங்கள் அப்பாவுக்கு கொடுக்குறதே அவர் தான் வச்சுக்கோங்க. ஆனால் எங்கள் அப்பா குடியை முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வேண்டான்னு விட்டார். அவர் ஃபாரின்லேருந்து வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மிலிட்ரியில் இருக்கிறதும் அவ்வளோ பெரிய ஃபேமஸ். எங்கள் ஊரை பொறுத்தளவில் பெரிய ஃபேமஸ். அவர் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிலிட்ரி மேன் வர்றாரு அப்படின்னு. உடனே நாங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வரும்போது இப்படி பார்த்துட்டு இருப்போம், மிலிட்ரி மேன் யாரா, அவர் பயங்கரமாக இருப்பார் போல தெரியுது, ஹைட்டாக இருப்பார் போல தெரியுது, ஜிம்பாடியாக இருப்பார் போல தெரியுது அப்படின்னு அவர் ஆசையாக பார்ப்போம். அவர் எங்கள் வீட்டில் உட்கார்ந்து பேசுறத பெரிய பாக்கியமாக நினைப்போம். அப்படி தானே நினைப்போம். அது ஒரு கிராமத்து இது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி இருந்துச்சு. அப்போது அவர் தன்னுடைய மனைவி 1 மாதம் 2 மாதம் லீவுக்கு வருவார். வரும்போதெல்லாம் அந்த லேடியை போட்டு அட்டின்னு அடிப்பார், ரொம்ப கொடுமைப்படுத்துவார். ஆனால் அந்த அம்மா அப்படியே முழங்கால நின்று கதறி ஜெபிச்சிட்டே இருக்கும். இவர் மிலிட்ரியிலேருந்து வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக இந்த அம்மாவுடைய வீட்டுக்கு வரமாட்டார். இன்னொரு மெயினான ஒரு ஏரியா இருக்குது, அந்த இடத்துல ஒரு ஃபேமிலி இருக்குது. அங்கே போயிட்டு திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேகை எடுத்துகிட்டு வருவார். அப்படி இன்னொரு ஃபேமிலி வச்சுக்காருன்னு வைங்களா, அந்த மாதிரி. ஆனால் எங்கள் ஊருக்காரங்க பெரிய மிலிட்ரி மேனானால கண்டுக்கலையோன்னு தெரில, அப்படியே விட்டாங்க. இந்த அம்மா நல்லா ஜெபிக்கிறவங்க. திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு போன் கேன்சர். இந்த நல்ல அம்மாவுக்கு, நல்ல ஜெபிக்கிற அம்மாவுக்கு போன் கேன்சர். 2 மாதம் படுக்கையில் இருந்தாங்க, இறந்துட்டாங்க. இப்ப இவருக்கு இருந்த ஒரு தடையும் மாறிச்சு. ஜாலி, சந்தோஷம். தன் மனைவி இறந்தது என்ன இல்லை அவருக்கு, தன்னுடைய மனைவி இறந்தது ஒரு துக்கம் இல்லை, ஊருக்கே துக்கம். ஆனா இவருக்கு நம்ம தப்பு பண்ணாமல் நம்மளை தடுத்த ஒரு ஆளும் அவுட்டு. இனி நம்மளை கேட்கறதுக்கு யாருமே. அந்த ஃபேமிலியில ஒரு பொண்ணு, கொஞ்சம் சின்ன பொண்ணு, அந்த ஃபேமிலியை வீடு கட்டி, ஒரு பெரிய வீடு கட்டி அங்கிருந்து ரிட்டையர்டும் ஆயிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாம்ச இச்சை அவரை இடுக்க விடலை. தன்னுடைய மனைவிக்கும் 2வது திருமணம் பண்ண அந்த மனைவிக்கும் அவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் அந்த லேடி அவங்க அம்மா வீட்டில் போய் 10 நாள் இருக்கிறது. அதுக்குள்ள இந்த பொண்ணு அவருடைய பெத்த பொண்ணு வளர்ந்துட்டா. ரொம்ப நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு, நல்லா வாழ்ந்துட்டா, பெரிய பிள்ளை ஆயிட்டா.
இந்த கொடுமைக்கார மனுஷன் ஒரு நாள் தன் கல்யாணம் பண்ண லேடி வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க. இந்த பெத்த மகள் மேலே அவனுக்கு ரொம்ப இச்சை வந்துச்சு. அந்த பிள்ளையை அடையணும்னு நினச்சிட்டாரு. அந்த பிள்ளையை நாசம் பண்ணிட்டான். ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு வயிற்று வலி அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட செக் பண்ணால் உள்ள வயிற்று நடந்த சம்பவம், குழந்தை வளருது. அப்பா வெளியே சொல்லவும் முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த பிள்ளைய கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. வீட்டினுடைய பொருட்கள் எல்லாத்தையும் இழுத்து கீழே போட்டு உடைச்சிட்டு மோட்டரில் தண்ணியை திறந்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டு தலைகாணி எடுத்து அந்த பிள்ளையினுடைய மூஞ்சில வச்சு தன் பெத்த மகளை அந்த 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 கையவன் கொன்னுட்டாங்க. போலீஸுக்கு ஃபோன் பண்ணி, என் வீட்டில் வந்து நகையை வச்சுருந்தோம், நகையை திருடிட்டாங்க, நகையை திருடிட்டு என் பிள்ளையும் கொண்டுட்டு போயிட்டாங்கன்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. போலீஸ் எல்லாம் வந்தாங்க. வந்து எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. விசாரிக்காமல் இருப்பாங்களா? அக்கு வேறு ஆணி வேறு பார்த்து 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 யார் வந்தா என்ன இருந்தா எல்லாத்தையுமே விசாரித்து தன்னுடைய மகளை கொன்னது இவன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போடுறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய பலசாலி. எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டேன், ஒரு நாளாவது போய் பார்த்தீங்களா இந்த மனுஷனை அப்படின்னு. உடனே எங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்க அழுதுட்டு, அவன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுப்பா, அவன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. என் ஊரில் இருக்கிற எல்லாருமே அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது யாருமே அவனுக்காக பரிதாபப்படலைங்க. பெத்த அம்மாவும் அப்பாவும் லெட்டரில் இது என் பிள்ளை இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் அப்படியே காரி காரி துப்பிட்டாங்க. சே 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 எல்லாம் துப்பிட்டாங்க. எல்லா அவமானத்தையும் சுமந்து ஜெயிலில் போய் யோசிச்சு 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 துக்கப்பட்டு 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 சமீபத்தில் ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி ஜெயிலையே இறந்துட்டார். நான் ஃபேமஸ். நான் எல்லாம் நினைக்கிறேன் அவர் ஊருக்கு வர்றாருன்னு நினச்சா அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ. பிரதர் சிஸ்டர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மாம்சத்தை அடக்கல என்ன வாழ முடியாது. தவறான உறவு வேண்டாம், சும்மா கூட வேண்டாம். நீங்கள் தப்பு பண்ணாத ஆளாக இருக்கலாம். நீங்கள் மாம்சத்தில் எந்த தப்பும் பண்ணலை. நான் சொல்கிறேன், கண்ணில் தப்பு பண்ணாலும் தப்பு தான், வார்த்தையில் தப்பு பண்ணாலும் தப்பு தான், சிந்தையில் தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்குறவன் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஆண்டவர் நல்ல குடும்பத்தை கொடுக்குறாரா, நல்ல பிள்ளைகளை கொடுக்குறாரா? உன் குடும்பத்தை நல்லா பாருங்க, சந்தோஷமாக வாழுங்க, எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக இருங்க. ஆனால் தவறான உறவுகளுக்கு மட்டும் யாராக இருந்தாலும், வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு ஏற்ற நாட்களில் ஆண்டவர் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உனக்கு நல்ல கணவனார், நல்ல மனைவி ஆண்டவர் தருவார். ஆனால் காலத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டு உன் கற்பை இழந்துராதம்மா, உன் சரீரத்தை இழந்துராதம்மா, உன் அழகை யாரோ ஒருத்தர் ரசிக்கிற அளவுக்கு நீ வந்துடாதப்பா. வேண்டாம்ப்பா. நீ இன்னைக்கு விளையாட்டுத்தனமாக பேசுறது நாளைக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கே ஆபத்தாக வந்து முடிஞ்சிரும்ப்பா. நீ பேசவே வேண்டாம்னு நான் உன்கிட்ட சொல்லலை, நீ லிமிட். ஆனால் ஒருத்தருடைய ஒரு பையனுடைய வண்டிக்கு பின்னாடி நீ போய் உட்காரும்போது நாளைக்கு உன் எதிர்காலத்தை குறித்து நீ எப்படி ஏதாவது யோசிச்சு பார்த்தியா? நீ சொல்ற எனக்கு அப்படிப்பட்ட பையன் போதும், அவன் இன்னொரு பொண்ணா வண்டியில் ஏற்றிட்டு போகிற பையன் போதும் ஒருவேளை நீ சொல்லலாம். ஆனால் நான் கேட்குறேன், அதெல்லாம் ஒரு வாழ்க்கையாப்பா? அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நீங்களே அப்படி இருந்தால் உங்களுக்கு வர்ற சன்னதி எப்படி வளரும்? வேண்டாம் வேண்டாம். கொஞ்சம் நல்ல சந்தோஷமா உங்களுக்கு இருக்க டெம்டேஷன்ஸ் தெரியும், உங்களுக்கு இருக்க போராட்டம் தெரியும், உங்களுக்கு நிறைய ஃப்ரீடம், நிறைய எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் உன் வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்றதுல உங்கள் அம்மா அப்பா எப்படி கரிசனையாக இருக்காங்களோ அதை விட 1 மடங்கு நான் கரிசனையாக இருக்கப்பா. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை குறித்து சாட்சி சொல்லும்போது ரொம்ப நல்லா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே நீ நல்லவன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் உன் வாழ்க்கையை கெடுத்துறாதப்பா. சர்ச்சுக்கு வந்துட்டு ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இவ்வளோ பெரிய தேவாலயத்தில் வந்துட்டு நீ கெட்டு போகிறது எனக்கும் விருப்பம் இல்லை, ஆண்டவருக்கும் விருப்பம் இல்லை.
யாராவது ஒருத்தர் அப்படி இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவாருன்னா, தயவுசெய்து இன்றைக்கே கான்டாக்ட் அந்த நம்பரை டெலிட் பண்ணிடுங்க. இன்றைக்கே பேசுகிறத விட்டுருங்க, இன்றைக்கே தூக்கி போட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம். உங்களுக்கு இயேசு போதும். அவரே உங்கள் நாயகன், அவரே உங்கள் ரட்சகர். எல்லாரும் கையை மேலே உயர்த்து. உன் பேரை கெடுத்துக்காத வாலிப தம்பி தங்கச்சி சகோதரா, நீ மேடையில் நிற்கும் போது எல்லாரும் உன்னை நல்லா பார்க்கும்போது அவங்க மட்டும் உன்னை தப்பா பார்ப்பாங்கல்லப்பா. உனக்கு ஒரு பட்ட பேர் வச்சே உன்னை கூப்பிட்டுருவாங்கல்லப்பா. நீ எப்படிப்பா தாங்குவ? அவங்கள பார்க்கும் போதெல்லாம் உன் மனசுக்கு கூச்சமா இருக்கும்லப்பா. எல்லாரும் கையை உயர்த்தி, யாரும் நல்லவங்க இல்லை நல்லவங்களும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினா கூட, மறைமுகமா பேசினா கூட நான் சொல்றேன் அது தப்பு தான். தயவு செய்து மன்னிப்பு கேளு. பிரதர் மன்னிப்பு கேளுங்க, சிஸ்டர் மன்னிப்பு கேளுங்க. ஒரு வார்த்தை கூட உங்க மனசுக்குள்ள டிஃபரெண்டா யோசிச்சு பேசிருக்கீங்கன்னா கூட அது கூட தப்பு தான். தேவனே, உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர், ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை இன்று நான் அறிக்கை இடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். நீர் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை யூசோப்பினால் கழுவி சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். ஆண்டவரே, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின என் எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை நீர் பாராதபடி உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும். ஆண்டவரே, தேவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆண்டவரே, அப்பொழுது நான் பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை. விரும்பினால் என்னையே பலியாய் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்க மாட்டீர் என்று இன்றைக்கு இருதயம் உடைந்து வந்து நிற்கிறேன். சீயோன் ஆகிய எனக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமில் இடிந்து கிடக்கிற மதில்களை நீர் கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளிலே பிரியப்படுவீர். அப்பொழுது உம்முடைய பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஓ பிரதர், சிஸ்டர், வாலிப தம்பி தங்கச்சி, நீ மறைக்கிறது எல்லாமே பாவம் தான்ப்பா. நீ யாருக்குமே தெரியாத செய்யறது எல்லாமே பாவம் தான்ப்பா. நீ அவங்க முன்னாடி வச்சு செய்யறதற்கு, அம்மா அப்பா முன்னாடி வச்சு செய்யறதற்கு, மனைவி முன்னாடி, கணவன் முன்னாடி வச்சு செய்யறதற்கு நீ பயப்படுற அப்படின்னா, அதை செய்ய மாட்டா அப்படின்னா, கண்டிப்பா அது பாவம் தான்ப்பா. அது தப்பு தான்ப்பா.
அவங்க பார்த்தா தப்பா நினைச்சிருவாங்க, இவங்க பார்த்தா தப்பா நினைச்சிருவாங்கன்னு சொல்லி மனுஷனுக்கு முன்னாடி நீ செய்ய மாட்டேங்கிறல்ல. ஆனா ஆண்டவர் பார்ப்பார் அப்படின்ற அந்த எண்ணமே உனக்கு இல்லையா? அவர் உன்னை சுத்தி தானே நிக்கிறாரு, அவர் உன்னை பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. நீ அந்த தப்பை பண்ணி முடிச்ச உடனே உனக்கு நேரா ஒரு வசனம் வருதில்ல, ஒரு எச்சரிப்பு வருதில்ல, ஆனா கூட நீ மாறக்கூடாதா? ஆனா கூட நீ மாறக்கூடாதா? வாலிப தம்பி, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதப்பா, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதப்பா, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதப்பா. இயேசு உனக்கு மாணிக்கமான எதிர்காலத்தை தேடி வச்சிருக்கிறாரு. உனக்கு ஒரு எதிர்காலம், உங்க அம்மா ஜெபம், உங்க அப்பா ஜெபம், உன் பாஸ்டருடைய ஜெபம் உனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை அமைச்சு வைக்கிறது. உன் தரிசனம், உன்னுடைய அர்ப்பணிப்பு, உன்னுடைய கீழ்ப்படிதல் உனக்காக பெரிய எதிர்காலத்தை அமைச்சு வைக்கும் போது இந்த சாதாரணமான மண்ணுக்காக நீ ஏன்பா மாணிக்கத்தை விடணும்? கையை உயர்த்தி, இனி உம்மை விட்டு தூரம் போக மாட்டாண்டோரே சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் உன்னை எச்சரிக்கிற கடைசி நேரம் இதுவா இருக்கலாம். பிரதர், கர்த்தர் உங்களை கடைசி எச்சரிக்கிற நேரம் இதுவா இருக்கலாம். சிஸ்டர், உங்களை கர்த்தர் கடைசியா எச்சரிக்கிறது இதுவா இருக்கலாம். நீ அடக்கணும், நீ ஜெயிக்கணும். ஆண்டவர் தானே உயர்த்தினாரு, ஆண்டவர் தானே வளர்த்தினாரு. அதான் ஆண்டவர் அடிக்கடி கேட்கிறாருல, என்னை விட்டு நீ மாயை பின்பற்றி போகிறதுக்கு என்னிடத்துல நீ என்ன அநியாயத்தை கண்டாய்? என்னை விட்டு நீ துன்மார்க்கமா போறதுக்கு, என்னை விட்டு மறைவா நீ பாவம் செய்யறதுக்கு என்கிட்ட என்ன அநியாயத்தை கண்ட? உனக்கு நான் அப்படி என்ன அநியாயத்தை வச்சேன்? உனக்கு என்ன குறை வச்சேன்? உன்னை என்ன விதத்துல உன்னை விட்டேன்? உன்னை கைவிட்டனா? உன்னை சாகடிச்சுனா? மரணமே உன்னை சுற்றி நெருங்கி நிற்கும் போது நான் உன்னை கைவிடல. மரணத்துக்கு உனக்கும் ஒரு அடி தூரம் கூட இருக்கும்போது கூட நான் உன்னை கைவிடல. உன் தலை பக்கத்துல மரணம் போச்சு இல்ல, உன் தலை பக்கத்துல டயர் போகும்போது அங்க கூட நான் உன்னை காப்பாத்தினேன். உன்னை நான் போஷிச்சேன்ல, பஞ்சமுள்ள காலத்துல உன்னை போஷிச்சேன்ல, இந்த கொரோனா பிரச்சனை டைம்ல கூட உன்னை நான் கைவிடவே இல்லையே. அப்ப ஏன் நீ என்னை விட்டு போன? என்னை விட்டு போறதுக்கு நீ என்ன அநியாயத்தை கண்ட? என்ன அநியாயத்தை கண்ட? உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? வீடு கேட்ட வீடு கொடுத்துட்டேன், வண்டி கேட்ட வண்டி கொடுத்துட்டேன், எல்லாமே கொடுத்துட்டேனே. ஓ ஜீசஸ், இயேசுவே, உனக்கு தகுதியே இல்ல. ஆனா நான் உன்னை உட்கார வச்சனா இல்லையா? உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ இப்ப உட்கார்ந்து இருக்கிற அந்த சீட்ல நீ உட்கார்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? இப்ப நீ செய்யற வேலைக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? இப்ப நீ செய்யற ஊழியத்துக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? இப்ப நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? உனக்கு ஒரு தகுதி இருக்கா? ஒரு தகுதி இருக்கா? உன்னை எங்க இருந்தோ கொண்டு வந்து எல்லாருமே உன்னை வேண்டான்னு ஒதுக்கும் போது நான் உன்னை தேடி வந்து உன்னை கட்டி பிடிச்சி உன்னை முத்தம் கொடுத்து நீ பாதுகாப்பா இருக்கணும், நீ நல்லா வரணும்னு நினைச்சு நீ நினைக்காத ஒரு இடத்துல உன்னை கொண்டு போய் வச்சு அழகு பார்த்தேனே. நீ எனக்கு கொடுக்கிற பரிசு தானா? நீ எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கிற பேர் இதுதானா? இதுக்காக நான் உன்னை வளைச்சேன், இதுக்காக நான் உன்னை தேர் பிரிச்சேன், இதுக்காக நான் உன்னை கூட்டு வந்தேன். நீ கதறும் போது உன் கண்ணீருக்கு நான் பதில் கொடுத்தேன்ல. நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு உனக்கு பாரத்தை நல்ல வாக்குனல்ல. உன் குடும்பத்துல யாருக்குமே கிடைக்காத உனக்காக நான் செஞ்சேன்ல. உன் வம்சத்துல யாருமே உட்காராத இடத்துல உன்னை உட்கார வச்சேன்ல. நீ எனக்கு என்ன செஞ்ச? மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா? அப்பனே மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியும். இயேசுவே,
கையை உயர்த்தி எல்லாரும் சத்தமா இயேசுவேன்னு கத்து. வாலிப தம்பியும் தங்கச்சியும் சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு கத்துப்பா. உன்னை கர்த்தர் தூக்கி எடுக்கட்டும், உன்னை கர்த்தர் அலங்கரிக்கட்டும். உன்னை சத்துருடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்க கூடாது. நீ ஒரு பெரிய மேன்மையை பார்க்கணும். சத்தமா சத்தமா வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவர் உன்னை திரும்பவும் அணைக்கட்டும். கர்த்தர் உனக்காக தான் பேசிட்டு இருக்கிறாரு. ஒரே ஒருத்திக்காக, ஒரே ஒருத்தனுக்காக தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. சத்தம் போட்டு கையை மேல உயர்த்தி உன் எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்துக்குவாரு. உனக்கான வழிகளை அவரே அமைப்பாரு. அவர் கண்டிப்பா கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு. பத்தாது. இந்த இடத்துல ஒரு எழுப்புதல் வேணும். திருச்சபையில் ஒரு எழுப்புதல் வேணும். நீங்க கண்ணீர் விட்டு மனம் திரும்பும் போது எழுப்புதல் ஆரம்பிச்சிரும். கோயம்புத்தூர் பட்டணத்துல எழுப்புதல் ஆரம்பிச்சிரும். தமிழ்நாட்டுல எழுப்புதல் ஆரம்பிச்சிரும். தேசத்துல எழுப்புதல் ஆரம்பிச்சிரும். கையை உயர்த்தி இயேசுவேன்னு. பத்தாது. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் தொண்டை கட்டுற அளவுக்கு இயேசுவேன்னு கூப்பிடுவா. பிரதர் கூப்பிடுங்க. நம்ம வம்சத்துல யாரும் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்துல யாரும் அப்படி இருக்கக்கூடாது. உங்க பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. அந்த மனைவியை கர்த்தர் சந்திக்கணும். அந்த கணவனார கர்த்தர் சந்திக்கணும். அந்த பிள்ளைய கர்த்தர் சந்திக்கணும். கேளுங்க, வாலிப தங்கச்சிங்க தம்பிங்க அழுது கொண்டே கேள. நீ நிக்கணுமா? நீ நிக்கணும்பா. அடுத்த ஜெனரேஷனுக்கு நீ நிக்கணும். நீ நிக்கணும். உன் வார்த்தைக்கு ஜனங்கள் பயப்படணும். கர்த்தர் உன் கூட இருக்கிறத எல்லாரும் பார்க்கணும். நீ பரிசுத்தமுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு நெஞ்ச நிமித்து கர்த்தருக்கு முன்னாடி நிக்கணும். ஹalleluya. உன்னை பார்த்து பரலோகம் ஆச்சரியப்படணும். உன்னை பார்த்து தூதர்கள் சல்யூட் அடிக்கணும். சொல்லு வாலிப தம்பி, சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு நீ கூப்பிடு. ஹalleluya. உன் குடும்பத்துல இருக்கிற தேவ மனுஷன் நீதான். உன் குடும்பத்துல இருக்கிற தேவ மனுஷி நீதான். கேளு சத்தமா. நாம் பின்மாற கூடாது ஆண்டவரே. நாம் பேக் அடிக்க கூடாது ஆண்டவரே. நாம் வெளியே போயிட கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கர்த்தர் செய்வாரு. நீ அழ முடிஞ்சா அழுது கர்த்தரிடத்துல கேளு. ரித்தாலாரா ஷேகரத்தனரோல லேதரலம் கனதோரத்தனே ஷௌதுரலரதகலதஷ் ரோத்தலரமா. ஆண்டவர் ரொம்ப நம்புறாருப்பா. அம்மா ஆண்டவர் ரொம்ப நம்புறம்மா. உன்னை ரொம்ப நம்புறாருப்பா. உன்னை ரொம்ப நம்புறாருமா. நீதான் நிக்கணும். ஹalleluya. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உன்னை சொற்றி நெருங்கி நிற்கும் போது உனக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற பாரமான யாவற்றையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவர் நியமித்திருக்கிற ஓடத்துல நீ ஓடணும். உன் கையில கர்த்தர் லட்சங்களை தருவாரு. உன் கையில கர்த்தர் கோடிகளை தருவாரு. உன்னை கர்த்தர் ரொம்ப நம்புவாரு. உன் குடும்பத்தை கர்த்தர் ரொம்ப நம்புவாரு. கையை மட்டும் தளர்ந்தா கூட, வலிச்சா கூட விடாம கையை உயர்த்தி சத்தமா இயேசுவேன்னு. அம்மாங்க, நீங்க உன் பிள்ளைகளுக்காக அழுகிற அழுக, உன் பேர பிள்ளைகளுக்காக அழுக இன்றைக்கே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு உங்க சத்தம் கர்த்தர் சமூகத்துல போய் எட்டிரும். இன்றைக்கு உங்க சத்தம் கர்த்தர் சமூகத்துல போய் எட்டிரும். ஹalleluya. வானம் திறந்திருக்கிறது. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருக்கிறார்கள். இதோ இந்த கூட்டத்திலேயே கர்த்தர் நிறைய பேரை தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். நிறைய வாலிப தங்கச்சிய. ஹalleluya. நீ வித்தியாசமாய் உண்டாக்கப்பட்டவன். நீ அழைக்கப்பட்டவன். ஹalleluya. ரித்தலரம் கனதோரப சேத்தலரம் குனோத சந்தலபோர கதரோதலர ரிதலரம் தனோர கதேரலரம் ரௌதுலோரல சேகரௌதுரோலரம். உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. உமக்காக வாழ, உமக்காக ஓட. இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் எங்கிருந்தாலும் அவங்க இருக்கிற இடங்களெல்லாம் இந்த அபிஷேகம் அவங்கள பற்றி பிடிக்கட்டும். இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இந்த செய்தி லட்சக்கணக்கான பேர் மனம் திரும்புதலுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிரட்டும்பா. இது ஆண்டவர் அறியாதவங்களுக்கு கூட போய் சேரட்டும் ஆண்டவரே. இதன் மூலமாக ஒரு பெரிய அறுவடை எங்கள் தேசத்தில் உண்டாவதாக.
இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.